வணக்கம் மக்களே, வடலண்டன் ஆர்சனல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சீசன் தொடங்கிடுச்சு. பிஎல் சீசன் 25-26. அந்த சீசன்ல முதல் கேமே நம்ம ப்ரிவியூல பேசின மாதிரி வேண்டான்னு நினைக்கிற ஒரு வம்பு பிடிச்ச கேமு ஓல்ட் டிராஃபர்ட்ல போய் யுனைடெடோட விளையாடினது. ஆனா யுனைடெடோட அந்த விளையாடின கேம்ல பல பேர் பலும் சத்தம் போட்டாலும் 1-0 என்று வெற்றிகரமாக அபாரமான வெற்றியுடன் வெளியே வந்திருக்கிறோம். அந்த வெற்றியோட ரிவ்யூ தான் இந்த எபிசோட்ல நம்ம இன்னைக்கு பேச போறோம். எபிசோட்ல ரிவ்யூ பேசுறதுக்கு என் கூட வந்திருக்கிறது ஆஃப்டர் ஒரு பெரிய கேப் ஹேமந்த் ஃப்ரம் தமிழ் ஃபுட்பால். உங்களுக்கு தெரியும், அவரை பத்தி நான் சொல்ல தேவையில்லை. அவரும் கூட சேர்ந்து ஒரு கூட்டாளியும் போட்டு போறவங்க எல்லாம் இழுத்து போட்டு அடி அடின்னு அச்சுன்னு இருக்காங்க அங்க உட்காந்துன்னு. ஸோ ஹேமந்த் ஃப்ரம் தமிழ் ஃபுட்பால் நம்மளும் ஜாயின் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் ஹேமந்தை விட ஜாஸ்தியான ஒரு கேப்புக்கு அப்புறம் ஸ்ரவன் நம்மள வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. வெல்கம் டு த ஷோ ஸ்ரவன். Thank you. Yeah, it's good to be here. Yeah, it's fun to have both of you guys back after a long time. So இந்த எபிசோட்ல வந்து நம்ம இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி யுனைடெட் கேமோட ரிவ்யூ தான் பத்தி பார்க்க போறோம். ரிவ்யூ பத்தி தான் பேச போறோம். நாங்க இந்த கேமை ஜெனுவினா என்ன ஃபீல் பண்ணினோம், ஏன்னா இந்த கேம்ல வந்துட்டு டாக்டிக்ஸ் இதெல்லாம் எப்படி சொல்றது, அந்த போட்ட கோல் அதெல்லாம் தாண்டி வந்து எக்ஸ்டர்னல் நாய்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு இந்த கேம்ல ஆக்சுவலா. ஸோ அந்த ஒரு விஷயத்த தான் வந்து நிறைய பேச போறோம் நாங்க இந்த கேம்ல என்ன நடந்ததுங்கிறத பத்தி. அண்ட் எஸ், ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி சப்போர்ட். 2400 நோக்கி போயிட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைபர்ஸ்ல. திடீர்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள நீங்க அவ்வளோ அன்பை பொழிஞ்சிருக்கீங்க. என்னடான்னு பார்த்தா போன ஒரு மாசத்துல 160 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. 160 பேர் வந்துட்டு பயங்கரமான நம்பர். பட் ஐம் பிரிட்டி ஷூர் யூ கைஸ் கேன் டூ பெட்டர் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சை மறுபடியும் உங்க சைடே போட்டுட்டு 2500 கேம் வீக் 3க்குள்ள போகணுங்கிற மாதிரியான ஒரு இது வரணும். ஸோ அதை வந்து உங்களால எவ்வளோ முடியுமோ ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் த சப்போர்ட். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் அதுக்கு மேலே என்ன சொல்றதுன்னு தெரியல, அதனால நம்ம எபிசோட்குள்ள போயிடுவோம். ஸோ யுனைடெட் ஓல்ட் டிராஃபர்ட் ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஃபிக்சர் லிஸ்ட்டுங்கிறது எடுத்து பார்க்குறப்ப முதல் 6 கேம்ல எல்லா கேமுமே கால் வைக்கிறதெல்லாம் கண்ணி வெடியா இருக்கேடா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த எல்லா ஃபிக்சர் லிஸ்ட் எடுத்து பார்க்குறப்பவே நான் வந்து இந்த இதுக்குள்ள போறப்ப வந்துட்டு மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ், எவ்வளோ மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் நம்ம எடுக்கணுமோ அதுதான் நம்மளுடைய அப்ஜெக்டிவா இருக்கணுங்கிற ஒரு மோட்டிவோட தான் போனேன். அண்ட் அகேன் இந்த கேம்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இல்லை. ப்ரிவியூல வந்துட்டு ரொம்ப நெகட்டிவா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ட்ரா சொல்லியிருந்தேன். பட் உள்ளுக்குள்ள இங்க என்ன சொல்லுது, ஜெஸ்ஸின்னு சொல்லுதாங்கன்னா லாஸ்ட் தான் சொல்லிட்டு இருந்தது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஏன்னா ஸ்டேஜே வந்து எல்லாமே கரெக்டா செட் ஆயிருந்தது ஒரு யுனைடெட் அவங்க ஒரு வின் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு. நல்ல நியூ சைனிங்ஸ் பண்ணியிருக்காங்க. க்ரௌட் வந்து பஸ்ஸிங்கா இருந்திருக்கு. அவங்க வந்து பயங்கர ஹோப்போட போறாங்க. நம்ம ப்ரிவியூல பேசின மாதிரி 2 ஃபேன் பேஸ் வந்து டோட்டலி ஆப்போசிட் எண்ட்ஸ் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம்ல இருந்தாங்க. நம்ம ஃபேன் பேஸ் வந்துட்டு ஆஹா கஷ்டமா இருக்க போது, நம்ம வந்து இதுவாகல அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அவங்க வந்துட்டு வாங்கடா அடிச்சு தூக்குறோம் அவங்களங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே 1-0ன்னு ஒரு வின்னோட வெளியே வந்தோம். இந்த 1-0ங்கிற ஒரு வின்னு வந்து நீங்க வந்து ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி இருக்கிற அருண்கிட்ட போயிட்டு, டேய் நீங்க ஓல்ட் டிராஃபர்ட் போறீங்க முதல் கேம்ல, ஓல்ட் டிராஃபர்ட்ல போயிட்டு மட்டித்தனமா ஆட போறீங்க, ஆனா எண்டுல ஒரு 1-0வோட வருவீங்கடான்னா பயங்கர சந்தோஷமா எடுத்துட்டு இருப்பேன் நான். அதே சந்தோஷத்தோட தான் இப்போ இந்த கேமோட ரிசல்ட்டு நான் எடுத்துட்டு இருக்கேன். அந்த ரிசல்ட்டை பத்தி தான் நீங்க நம்ம பேச போறோம். எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் தாட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடுமே. நான் என் ஃபர்ஸ்ட் தாட்ஸை கிட்டத்தட்ட சொல்லிட்டேன் நான். ஹேமந்த், உன் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் கேம்குள்ள போறதுக்கு முன்னாடி, கேமை பார்த்ததுல, ரிசல்ட் எல்லாத்த பத்தியும் சொல்லு. ஃபர்ஸ்ட் தாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கேம்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் மேக்ஸிமம் ட்ரா அப்படி தான் எதிர்பார்த்தேன். ஆனால் எல்லா இடத்துலையுமே 2-1 அப்படின்ற ஸ்கோர் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் அது வந்து வெளில ப்ரிடிக்ட் பண்ணுறது அந்த உள்ள மாஸ்க்குள்ளே அழுகுற மாதிரி 1-1 இல்லைனா வந்து ஒரு 2-2 இல்லைனா வந்து யுனைடெட் ஜெயிச்சிருவானுங்க ஒரு 1-0 2-0 அப்படின்னு தான் நினச்சேன் நான். ஆனால் வந்து லைனப் வந்து எனக்கு பெரிய பாசிட்டிவ். ஏன் சொல்கிறேன்னா வந்து நான் வந்து 2 அட்டாக்கிங் ஃபுல் பேக்ஸ் கெலஃபியோரி, ஒயிட் 2 பேருமே இறக்குவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. நான் வந்து டிம்பர் கெலஃபியோரி இறக்குவான் இல்ல எம்எல்எஸ் ஒயிட் இறக்குவான் அந்த மாதிரி தான் எதிர்பார்த்தேன். ஸோ அது ஒரு பெரிய பாசிட்டிவ். மேட்ச் பார்த்ததுக்கு அப்புறமா டெபியூ எதிர்பார்த்தியா? நான் எதிர்பார்த்தேன் ப்ரோ. யோக்ரஸ்லாம் வாங்கிட்டு இறக்கலனா வந்து அந்த சைனிங்கான மரியாதையே போயிடும் ப்ரோ. அப்புறமா கேம் வீக் 1ல ஸ்ட்ரைக்கரை வாங்கிட்டு இறக்கலனா, அதுவும் 2-3 ப்ரீ சீசனை ஆடிட்டு. ஸோ நான் டெஃபினட்டாக எதிர்பார்த்தேன் யோக்ரஸ். ஆனால் மேட்ச் போகும்போது வந்து மேட்ச் பார்க்கும்போது எனக்கு நான் பாசிட்டிவாக தான் ஃபீல் பண்ணேன். அதாவது நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம், ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணோம், டேரக்டாக ட்ரை பண்ணோம். ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக கிளிக் ஆகலை. ப்ளஸ் இன்னொன்று வந்து கன்னிஸ் யுனைடெட் இவ்வளோ நல்லா ஆடுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அது வந்து அவுட் ஆஃப் த சிலபஸ் தான்.
பயங்கரமாக ஆடினானுங்க அவனுங்க. கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ தான் யுனைடெடுக்கு. ஸோ ஓவராலாக வந்து 1-0 வந்து நான் வந்து செஸ்கோலாம் உள்ள வரும்போது முடிவு பண்ணிட்டேன். ஓகே செஸ்கோ 1-1 வின் ஸ்கிரிப்ட் அது இருக்கு இன்னைக்கு. செய்ய அதுவும் போறாங்க. நம்மளுக்கு அந்த ஹிஸ்டரி வேற இருக்கா. நம்ம வந்து தாறுமாறா ஆடின கேம் டென்னாக் ஃபர்ஸ்ட் சீசன்ல அங்க போயிட்டு ஓல்ட் ட்ராஃபர்ட்ல போய் தாறுமாறா ஆடுவோம். அவங்க வந்துட்டு ஆமா கடைசியில ஆண்டனி வந்து கோல் போடுவான். எனக்கு வந்து ஆஹா டெபியூட்டன்ட்ரா கோல் போடுறான்டா வேற லீக்ல இருந்து வந்திருக்கான். எல்லாமே எழுதி வச்ச மாதிரி இருக்கு. இன்னைக்கு எவனோ ஒருத்தன் வந்து பெருசா கோல் போட போறாங்கிறது தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் நானும். ஆமா. ஸோ அதாவது பார்த்தா கடைசியில வந்து அப்படி இப்படி இது பண்ணி இப்போ மென்டல் ரெசிலியன்ஸ் அப்படி இப்படின்னு வந்து நம்ம 1-0 டிஃபென்சிவ் ஸ்டெபிலிட்டி சொல்லிட்டு வெளில வந்துட்டோம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம போன சீசன் நம்ம 2 பேரும் தான் ரிவ்யூ பண்ணோம். நம்ம ரெக்கார்டிங் மாதிரி பேசிட்டு இருந்தோம். யுனைடெடோட வந்து பிராகிங் ரைட்ஸ் தான் எனக்கு தேவை. பர்ஃபார்மன்ஸ்லாம் செகண்டரி தான். பிராகிங் ரைட்ஸ் எனக்கு கிடைச்சிடுச்சு. இது போதும் எனக்கு. ஸோ லீட்ஸோட நீ பர்ஃபார்மன்ஸ் போடு. அது இல்ல அதான் நான் சொன்ன மாதிரி பயங்கர ட்ரிக்கியான கேம் இது. நீ ஃபர்ஸ்ட் கேம்ல யூ டோன்ட் வாண்ட் டு கோ தேர் ஸ்பெஷலி லைக் ஆமா ஜென்ரலா வந்து ஃபர்ஸ்ட் கேம் வந்து ஒரு 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 ப்ரமோட் ஆன டீமோ இல்லாட்டி வந்து நீ ஹோம்ல விளையாடுற ஏதாவது ஒரு கேமா இருந்தா கூட உனக்கு மிட் டேபிளோட இருந்தா நல்லா இருக்கும். பட் ஆனா ஃபர்ஸ்ட் கேம் அங்க போய் விளையாடுறது irrespective ஆஃப் தேர் ஃபார்ம் அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கிறது. நம்ம அதுவும் மோர் தேன் தட் நம்மளுடைய மிசரபிள் ரெக்கார்டட் ஓல்ட் ட்ராஃபர்ட்னு ஒரு விஷயத்தை வந்து நம்ம என்னைக்குமே மறக்க முடியாது. அங்க ஒரு வின்னை வந்து நம்ம கிராண்டடா எடுத்துக்கவே முடியாது. தாறுமாறாலாம் விளையாடி நம்ம தோத்துருக்கோம். ஸோ அந்த ஒரு வின்னை கிராண்டடாகவே எடுத்துக்க முடியாதுன்ற பட்சத்தில் எனக்கு வந்து இந்த வின் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஒரு ஒரு எனக்கு டிசப்பாயின்மெண்ட் வந்துட்டு எக்ஸிகியூஷனில் இவ்வளோ ஃபெயில் ஆனோமேங்கிறது தான் எனக்கு டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. அதுதான் நான் போட்டேன். எனக்கு வந்து நான் வெரி வெரி புவர் பர்ஃபார்மன்ஸ்னு போட்டது இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்டென்ட்டை தாண்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸிகியூஷன் தான். இன்டென்ட் ப்ராப்பராக இருந்துச்சு. எக்ஸிகியூஷன் வந்துட்டு என்னடா இந்த பிளேயர்லாம் தான் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுவான்னு எதிர்பார்த்தோமே, மொத்த டீமுமே டிஃபென்ஸ் அந்த டிஃபென்ஸ் 5 பேர் தவிர்த்து எல்லாருமே வந்து மொக்க கேம் தான் விளையாடினாங்க. ஆமா எனக்கு அதுதான் வந்து இந்த எக்ஸிகியூஷன் தான் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு ஓவரால். பட் 1-0 வந்து நீ இந்த ஃபர்ஸ்ட் இது கொடுக்குறேன்னா நான் தாராளமாக எடுத்துன்னு வந்துடுறாங்க. யுனைடெட்ல ஓல்ட் ட்ராஃபர்ட்ல போயிட்டு எனக்கு வந்து 4 கோல் போடணும் 3 கோல் போடணுன்ற எனக்கு வந்து ஆசையெல்லாம் கிடையாது. எனக்கு இந்த ஒரு கோல் போட்டு வந்து நம்ம ஜெயிச்சுட்டு வந்தோம்னா போறோம். இப்படிதான் நம்ம வந்து நம்ம மொக்கையான பர்ஃபார்மன்ஸ் போட போறோம்னா அது முதல் கேம்லயே போட்டு போயிடுறது எனக்கு என்னமோ பெட்டர்னு தோணுது. இது மேலே வந்து கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டே தான் போக முடியும் டீம். அதனால வந்து அது ஒரு விஷயம் இருக்கு. ஸ்ரவன் ஃபர்ஸ்ட் தாட்ஸ். நான் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் வந்து மோர் தென் த ஆக்சுவல் கேம். அந்த நான் ப்ரீ சீசன் சம்மர்லேருந்தே வரேன். அந்த பில்டப்லேருந்து நான் வரேன். ஏன்னா கொஞ்சமா கதை அப்படி இன்டர்வலுக்கு ஓகே. நான் ஏன் சொல்றேன், நான் ஏப்ரல் 2022 ஜெர்மனிக்கு வந்தேன். ஓகே, இது ஆக்சுவலாக நான் பெருசாக அவங்ககிட்ட ஷேர் பண்ணவே இல்லை. ஏப்ரல் 2022 ஜெர்மனிக்கு வந்தேன். I was there at the Nuremberg versus Arsenal game in which we won 4-2. ஸோ அந்த ப்ரீ சீசனாக இருக்கட்டும், 2023 ப்ரீ சீசனாக இருக்கட்டும், வேர் த எக்ஸைட்மெண்ட் ஆஃப் ரைஸ் வாஸ் தேர். 2024 பார்த்தீங்கன்னா நிறைய அட்டென்ஷன் வந்து யூரோஸ் போயிடுச்சு. பட் ஸ்டில் ப்ரீ சீசன் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வி டிஃபிட்டட் பேர் லெவர்குசன் ஹூ வெண்ட். அவங்க வந்து ஃபுல் சீசன் வந்து அன்பிட்டனாக போவாங்க. அவங்கள போய் நம்ம அடிச்சோம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ப்ரீ சீசன் ஆர் கோயிங் டு த சம்மர் நம்ம இவ்வளோ சைன் பண்ணியும் ஒரு மாதிரி ஒரு ஒரு பயத்தோடையும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாம நிறைய பேர் கான்ஃபிடன்ஸாகவும் ஒரு அண்டர்வீலிங்காக போனேன். இது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்கு. ஏன்னா நம்ம வந்து 3 சீசனாக வி ஆர் அ வெரி கன்சிஸ்டன்ட் டீம். நம்ம வந்து ஒரு ஹை லெவலில் பர்ஃபார்ம் பண்ணனால தான் செகண்ட் ஆஃப் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பீப்புள் கேன் கிவ் நிறைய எக்ஸ்கியூசஸ், அது இது சரியில்லை, அந்த ரியல் மேட்ரிட் டீம் சரியில்லை, அது ஆகும்னு 1000 விஷயம் பேசலாம். என்ன இருந்தாலும் சரி, ஒரு 3 சீசன் செகண்ட் ஆஃப் ஃபினிஷ் பண்ணி ஒரு சாம்பியன்ஸ் லீக்ல வந்து ஒரு வின்னர்ஸ் கூட செமிஃபைனலில் போய் இட் வாஸ் ஸ்டில் அ க்ளோஸ் கேம். ஸோ இதெல்லாம் இதுவே நீங்கள் வேற ஒரு டீம், இப்போ ஒரு என்சோ மரஸ்கா மாதிரி ஒரு டீமோ இல்லை ஒரு எரிக் டென் ஹாக் மாதிரி ஒரு டீம் வந்தா அந்த சைன் சத்தமே ரொம்ப அதிகமாக வந்திருக்கும். என்னோட பிக்கெஸ்ட் டிசப்பாயின்மெண்ட்டு நம்ம வந்து ஒரு மாதிரி கெத்தா அரகண்டால இந்த சீசனுக்குள்ள போனோம். ஆனால் எனக்கு அந்த ஃபீலிங் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்காக தான் இந்த கேம்குள்ள நான் போனேன். ஐ ஹாவ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். எனக்கு கேம் பொறுத்த வரைக்கும் அவ்வளோவா எனக்கு ஃபியர் இல்லை. அஸ் இன் தோற்றுருவோம், யுனைடெட் வந்து ஓவராலிங்காக நம்ம வின் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் ஆக்சுவலாக நினைக்கல. நான் இன்ஃபேக்ட் வேர்ஸ்ட் ரிசல்ட்டே வந்து ட்ரா தான் எதிர்பார்த்தேன். பிகாஸ் எஸ், யுனைடெடோட நரேட்டிவ் மாறி இருக்கு, அது இதுன்னு நிறைய விஷயம் இருக்கு. அவங்க வந்து 3 அட்டாக்கிங் சைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சைனிங் வந்து கியூனா
அவங்களோட ஸ்பைன் வந்து இட்ஸ் த மிட்ஃபீல்ட் அண்ட் த டிஃபென்ஸ் விச் இஸ் நாட் செட்டில், விச் இஸ் நாட் குட். ஓகே, ஸோ லெட்ஸ் நாட் ஃபர்கெட் தட் திஸ் வாஸ் அ டயபாலிக்கல் டீம். ஓகே, நம்ம வந்து 2 சைனிங் சைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு பெருசாக அந்த கிரெடிட் கொடுக்க வரல. பட் மோர் தென் யுனைடெட் பற்றி அந்த ஒரு ஃபியர் இல்லைனாலும், ஒரு ஆர்சனல் ஃபேனா ஒரு ஆர்சனல் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து திஸ் இஸ் இன் 3 years that with a lot of like low in confidence that I went into the preseason. So இதான் என்னோட ஃபர்ஸ்ட் தாட். ஸோ இது ஒரு கேமா இல்லாம லைக் யுனைடெடுக்கு ஒரு ஆப்போசிஷனா இல்லாம நம்ம சைட்ல இருந்தே லைக் அவன் எதிரி விரோதக்காரன் எவனா இருந்தாலுமே எனக்கு பயமா தான் இருந்திருக்குங்கிற மாதிரியான ஒரு 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 கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருக்கும். விச் இஸ் ஃபேர் பிகாஸ் லைக் நம்ம ப்ரீ சீசன்லுமே வந்துட்டு ரொம்ப அண்டர்வெல்மிங்கா தான் இருந்திருக்கு நம்ம ப்ரீ சீசனுமே. லைக் ஃபர்கெட் தி ரிசல்ட்ஸ், நம்ம விளையாடின விதம் வந்து ரொம்ப அண்டர்வெல்மிங்கா தான் இருந்துச்சு. ஐ திங்க் யூ வில் அக்ரி, போத் ஆஃப் யூ கைஸ் வில் அக்ரி வித் மீ ஆன் தட். ஸோ அதில் தான் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் வந்ததுக்கான காரணமே அதுதான். அது வந்து நான் எப்படின்னா வந்துட்டு மற்ற கிளப்போட ஃபேன்ஸுக்கு டவுட்ஸ் வருதுங்கிறது அதுதான் அவங்களோட வேலை, நம்மளை பிடிச்சி அடிக்கிறது அவங்களோட வேலை. நம்ம ஃபேன்ஸுக்குமே வந்து அது வந்து பயங்கர ஒரு பெரிய டவுட்டாக இருந்தது வந்துட்டு லைக் இது ஒரு எப்படி சொல்றது. அதனால தான் ஐ டோன்ட் திங்க் லைக் எவ்ரிபடி வாஸ் எக்ஸ்பெக்டிங் அஸ் டு லூஸ். நாம மட்டும் கிடையாது, மொத்தமா வந்து பிரீமியர் லீக் பாக்குறவங்க எல்லாருமே வந்து நம்ம தோப்போங்கிற ஒரு இதுல தான் வந்து பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு பாயிண்ட், இந்த கேம் நம்ம 3-0 4-0 வின் பண்ணியிருந்தா கூட நான் சொன்ன விஷயம் நடந்திருக்கும். இதெல்லாம் ஒரு டீமா, இது எவ்வளவு கேவலமான ஒரு யுனைடெட் டீம், இதை நீங்க தூக்கறது நீங்க வந்து ரொம்ப சீன் போட்டிருப்பாங்க. ஸோ இது பெரிய ஆமா. ஸோ ரைவல்ஸ் வந்து உங்களுக்கு வேலிடேஷனே கிடைக்காது. தட்ஸ் a myth. நோ ரைவல் எவர் உங்களை வேலிடேட்டே பண்ண மாட்டாங்க, அதான் அவங்க வேலை. இல்ல வேலிடேஷன் எதிர்பார்க்கறதும் நம்ம தப்பு தான் நினைக்கிறேன் நான். எனக்கு வந்து நம்ம வந்து எதுக்கு அவங்க கிட்ட இருந்து வேலிடேஷன், மத்தவங்க கிட்ட இருந்து வேலிடேஷன் எதிர்பார்க்க கூடாதுல்ல. எங்க பாட்காஸ்ட் பேசணும்னே இருந்தேன் நான், ரொம்ப டீட்டெயிலாக பேசணும். நம்ம ஃபேன் பேஸ்க்கு அது பெரிய ப்ராப்ளம் இருக்கு ப்ரோ. அதாவது நம்ம பொண்டாட்டி அழகா இருக்கான்னு எல்லாரும் சொல்லணும்னு எதிர்பார்க்கறானுங்க நம்ம ஃபேன் பேஸ். டேய் உன் பொண்டாட்டி உனக்கு அழகா இருந்தா போதும்டா, டேய் எல்லாரும் சொன்னா வேற மாதிரி ஆயிடும்டா அப்படின்ற மாதிரி. நாங்க தான்டா பெஸ்ட் மிட்ஃபீல்டு, நாங்க தான்டா பெஸ்ட் கோல் கீப்பர், நாங்க தான் சொல்லுங்கடா, எல்லாரும் சொல்லுங்கடா அப்படின்றாங்க. எதுக்குடா? எனக்கு அதுதான், எனக்கு செட் பீஸ் எஃப்சின்னு எல்லாரும் பிளேம் பண்றப்ப நம்ம ஃபேன்ஸே வந்து நம்ம செட் பீஸ் எஃப்சியா தான் இருந்துட்டு போறோம்டா. எனக்கு 3 பாயிண்ட் வருதுடா, எனக்கு அதுதான்டா தேவை. நாளைக்கு போயிட்டு நான் திருப்பி பாக்குறப்ப இவன் செட் பீஸ் எஃப்சினாலதான் 3 பாயிண்ட் எடுத்தான், அப்படி எடுத்தாலும் என்ன தப்பு? எனக்கு அதுதான். அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம அழகா விளையாடுன்னு. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்னு அந்த கவுண்டமணி டைலாக் ஒன்று வரும் தெரியுமா அந்த படத்துல, கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் வந்து நம்ம ஒரு ஜோனுக்குள்ள சம்டைம்ஸ் ஆப்ரேட் பண்றோமோன்னு எனக்கு வந்து தோணிட்டே இருந்திருக்கு. லைக் அவன் வந்துட்டு உன்னை வேலிடேட் பண்ணணுங்கிறது அவனுக்கு எந்த விதத்திலுமே ஒரு அவசியம் இல்லை, அது ஒரு கம்பல்ஷன் இல்லை. நம்ம ஏன் எதிர்பார்க்கிறோம் தான் எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது. வெங்கர் தாத்தா பார்த்தா கண்ணீர் விடுவாரு, சும்மா இருக்குடா நீங்க சொல்ற அவரை விட்டுட்டு போறாருடா. அவரு என்னடா பண்ண முடியும் இதுக்கு மேல? அவர் இல்ல, அவர் இருந்தப்ப என்னெல்லாம் பண்ணீங்க. எனக்கு அதுதான் ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த வேலிடேஷன் ஃபேக்டர். பட் தட்ஸ் வெரி ட்ரூ. ஐ அம் கிளாட் யூ கைஸ் brought it up. எனக்கு வந்து அது வந்து ரொம்ப வந்து ஊர்த்திட்டே இருந்துச்சு. நம்ம வந்து நம்மளுடைய எப்படி சொல்றது, ஒரு ஃபேனா நம்ம டீமை பாக்குறதே வந்துட்டு நம்மளுடைய கண் மூலியமா பார்க்காம இன்னொருத்தன் கண் மூலியமா தான். அவன் எப்படி பாக்குறான் நம்ம டீமை, ஒருவேளை அப்படிதான் இருக்கோமோங்கிற ஒரு பயம் வர மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து ஒரு ஃபேன் பேஸ்க்கே நம்மளுக்கு காமனா எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இது மாதிரி தான் இருக்குது. ஆமா, அது அன்பார்ச்சுனேட். லைக் டோன்ட் லுக் ஃபார் வேலிடேஷன். அதான் சொல்லுவேன், இருந்து சொல்றது ரொம்ப ஈஸி தான். பட் ஆனால் இட்ஸ் சம்திங் தட் வி ஹேவ் டு அப்சல்யூட்லி ப்ராக்டிஸ் அண்ட் நாட் லுக் ஃபார். எப்படி சொல்றது, இவன் இன்னொரு ஃபேன் வந்து சொன்னாதாண்டா நம்ம நல்லா விளையாடுறோங்கிறது எதிர்பார்க்க தேவையில்லை. இது வந்து திஸ் இஸ் ஹவ் இட் ஹஸ் ஹேப்பன். அண்ட் அகைன் ஸ்பெஷலி இந்த மாதிரியான ஒரு கேம்ல நம்ம வந்து இதே மாதிரியான கேம்ல நான் சொன்ன மாதிரி பல தடவை போயிட்டு அடி வாங்கிட்டு எப்படி சொல்றது, நல்லா தாறுமாறா விளையாடிட்டு, ஹோமா இருக்கட்டும் அவையா இருக்கட்டும், ஒரு பிக் 6 டீமோட போய் தாறுமாறா விளையாடிட்டு எண்டில் நம்ம ரிட்டர்ன் வர்றப்போ ஒரு பாயிண்ட் கூட இல்லாம ஒரு ரெட் கார்டு, ஒரு பிளேயர் இன்ஜூர்டா இருப்பான், ஒருத்தர் ரெட் கார்டு வாங்கிட்டு 3 மேட்ச் சஸ்பென்ஷன் வாங்கியிருப்பான், கையில வந்து போறப்ப அப்படியே வந்து அவ்வளவு சந்தோஷத்தோட போயிட்டு திருப்பி வர்றப்ப ஒண்ணுமே இல்லாம எல்லாம் வெளியே வந்திருக்கும். அந்த பாயிண்ட்ல நம்ம அப்படி எல்லாம் போனப்போ எவனுமே வந்துட்டு ஓ மை காட் ஆர்சனல் பிளேட் வெல், அன்பார்ச்சுனேட் யூ லாஸ்ட் அப்படிலாம் எவனுமே சொல்லல. தோத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் பேசியிருந்தானுங்க. ஸோ அதை எதிர்பார்க்காம நம்ம செஞ்சதை பார்த்தா போறோம். பட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் தாட்ஸ்னு பார்த்தா இதுதான் ஒரு வின், ஒரு குட் வின்னா தெரியல. பட் ஆனால் ஒரு வின், 3 பாயிண்ட் முதல் கேம்ல பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்றோம், அதுதான் ஒரு விஷயம். பட் கேமை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னா நம்ம அப்படியே அடுத்தது கண்டினியூ பண்ணுவோம். கேமை பத்தி டிஸ்கஸ் பண்றதுல கேம்ல வந்து பாசிட்டிவ்ஸும் இருந்துச்சு, நெகட்டிவ்ஸும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா லைக்
இது வந்து நம்ம வந்து போன சீசன் பார்த்த ஆர்சனல் கிடையாது. இது வந்து லைக் 23-24 ஆர்சனல் கிடையாது, 24-25 கிடையாது, 22-23 கிடையாது. இது வந்து ஒரு காம்பினேஷன் மாதிரி இருக்கு. ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல்டு கேஸ், நம்ம என்ன போன சீசன் நம்ம விளையாடணும்னு எதிர்பார்த்தோமோ அது வந்து ஒரு பிச்சில் இப்ப தெரியற மாதிரி இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்படிதான் இருக்கும் ஸ்டார்டிங்ல. நம்ம வந்துட்டு ஏதோ ஒன்று புதுசா ட்ரை பண்றோம், இவ்வளவு நாள் செட். ஃபுட்பால் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறாங்க நிறைய பேர் வந்துட்டு. இது வந்து ஓகே, நீ இது 4 தடவை பண்ணினா உனக்கு 5ஆவது தடவை கரெக்டா வந்துடணும் ஹையஸ்ட் லெவல்ல. அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது இல்ல, அதுதான் மெயினான விஷயம். ஸோ இது வந்துட்டு லைக் வாட் வி ட்ரைட், அதுதான் சொன்ன மாதிரி இன்டென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா எக்ஸிகியூஷன்ல பயங்கரமா ஃபெயில் ஆனோம். இதுல நிறைய விஷயம் இருக்கு பேசுவோம். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பத்தி பேசினா, ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு மாதிரி வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி அவங்க நல்லா விளையாட ஆரம்பிச்சாங்க. ஸோ ஹேமந்த், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் மினிட்டே தெரிஞ்சிருச்சு பால் எவனுக்குமே காலில் நிக்கல நம்ம ஆட்களுக்கு. ரயா, சலீபா, கேப்ரியல், ரைஸ் ஃபர்ஸ்ட் மினிட்லேயே எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல பாஸ் விட்டோம். அப்பயே நான் வந்து ஆஹா இவனுங்க நீ தண்ணி குடிக்க போறானுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரீசெண்டா நம்ம ஃப்ராங்க் சொல்லியிருந்தாப்ல, ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல் பேஷண்ட் டெட் அப்படின்னு. ஆப்போசிட், ஆபரேஷன் ஃபெயிலியரு பேஷண்ட் அலையுது அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் யுனைடெட் தான் பயங்கரமா ஆடினானுங்க. நம்மள பின் பண்ணிட்டானுங்க. நான் எதிர்பார்த்தேன் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் அவங்க ஃபுல்லா வந்து சாலிடா வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. நான் வந்து அவங்க லைன் அப் டிஃபென்சிவா போவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆட்டமும் டிஃபென்சிவா இருக்கும் தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா வந்து பயங்கரமா பிரஸ் பண்ணானுங்க. உண்மையிலே மவுண்ட் கிரெடிட் கொடுக்கணும். மவுண்ட் ஆக்சுவலி நல்லா பயங்கரமா பிரஸ் பண்ணான். மவுண்ட் அந்த பிரஸ் நல்லா லீட் பண்ணாங்க. நம்மளால பாசஸ் கரெக்ட் பண்ணவே முடியல. அகைன்ஸ்ட் ரன் ஆஃப் பிளே தான் நம்ம கோலே போட்டோம். ஃபர்ஸ்ட் கோல், ஃபர்ஸ்ட் செட் பீஸ் ஆஃப் தி சீசன் கோல். சோ அது உண்மையிலே ஜோவருக்கு பேக் அப்படினு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கலாம். பாராட்டுக்கள். ஆனா வந்து நிறைய வாட்டி நம்ம அவங்கள கேக் கட்டிங் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அது எதுவுமே நம்ம கேபிட்டலைஸ் பண்ணவே இல்லை. அங்கதான் வந்து கொஞ்சம் இப்போ ஓடிகார்ட நிறைய பேர் அடிக்கிறானுங்க ட்விட்டர்ல. அது எனக்கு கோவம் இருக்கு அவனை போட்டு அடிக்கிறதுல. ஆனா அதுல ஒரு சைடு பார்த்தோன்னா நியாயமும் இருக்கு. எக்ஸாக்ட்லி. எனக்கு அதுதான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப வந்துட்டு என்ன நம்ம கூண்டி தான் இவன் பண்றது வந்து இதுவா தெரியுதா இவங்க. ஓகே, நீ எதிர்பார்க்கற அவன் மூவ் பண்றான் எல்லாமே ஓகே, பட் ஏன் இவன் வந்து அந்த ஃபைனல் ஆக்ஷன் ஏன் எவனுமே யோசிக்க மாட்டாங்க? ஓடகார்ட் மேல இருக்கிற எதிர்பார்ப்பு கம்மியாயிடுச்சா எல்லாருக்குமே? இது பண்ணது ஓகே போருங்கிற மாதிரி ஆயிட்டாங்களாங்கிற மாதிரி தோணிட்டு இருந்துச்சு எனக்கு. ஆமா, அது ஒன்று இருந்துச்சு. ப்ளஸ் இன்னொன்று வந்து நம்ம மெயினாக பேச வேண்டியது நம்ம ஃபார்வர்டோட ரன்ஸ் டிரான்சிஷனில் எப்பா ஒர்ஸ்ட்டுப்பா. ஜென்ரலாக சொல்லுவாங்க ரன் டிட்டர்மைன்ஸ் த பாஸ் அப்படின்னு. எல்லாருமே இப்படி ஓடுறானுங்க டுவர்ட்ஸ் த கோல். அவன் ஓடிகார்டுக்கு வந்து யாருக்கு பாஸ் போகிறதுனே தெரில. எவனுமே விட்டு மெயின்டைன் பண்ணல. அங்கே தான் வந்து எனக்கு லைட்டாக ஹார்ட் அட்டாக் மாதிரி ஒரு ஒன்மோ இருக்கு. நம்ம இந்த ஸ்டைலை வந்து ப்ரீ சீசனில் ஆடவே இல்லை ஒரு மேட்ச்சில் கூட. நேரோவா ஆடுறது இந்த மாதிரி எனக்கு அங்கதான் ஒரு இது இருக்கு. நான் நேரோவா ஆடுவாங்க நானும் எதிர்பார்க்கல. ஆக்சுவலா நான் வந்து கொஞ்சமாச்சும் வைடா போவாங்கன்னு நினைச்சேன். பட் ஆனா அவங்க நேரோவா விளையாடினது வந்துட்டு அவங்க வந்து எப்படினாலும் அவங்க வந்து சைடு இதுல இருந்து லைக் யுனைடெட் பில்டப் வந்துட்டு யூஸ்வலா விங்ஸ்ல இருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சென்டருக்கு வருவாங்க. இவங்க வந்துட்டு ஓகே அவங்க விங்ஸ்ல இருந்து வந்தாங்கன்னா நம்ம வந்து டேக்கிள் பண்ணிடலாங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வச்சுதான் அதை டிஸ்டர்ப் பண்றதுக்கு கெலஃபியர் இருப்பான். அந்த மாதிரி வச்சுதான் ஒரு மாதிரி நேரோவா விளையாடினாங்க. ஏற விடலாம் அவங்கள, பட் பண்ணிடலாம்னு. பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம பிரஸ் லாங் பால் போட்டு நம்மளுடைய இதை ஃபர்ஸ்ட் லைனை வந்து ஈஸியா தாண்டிட்டாங்க. ஈஸியா ரொம்ப அவங்க உள்ள போறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நம்ம ஷவன் ப்ரோக் போறது மாதிரி இன்னொரு பாயிண்ட் மட்டும் நான் ஆட் பண்ணிடுறேன். நம்ம வந்து ஒரு ஓவர் கோச்டு டீம். நம்ம பிளேயர்ஸ்க்கு வந்து ஓடிகார்டுக்கு பால் இங்க இருந்தா சாக்கா நீ இங்க போ, ஹவர்ட்ஸ் இங்க இருப்பான், மார்டினல் இங்க இருப்பான். ஆனா டிரான்சிஷன்ல அப்படிலாம் கிடையாது ப்ரோ. டிரான்சிஷன்ல வந்து பால் எங்க கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஓடணும். அது வந்து நம்ம பிளேயர்ஸ் சாக்கா சரி ஜாக்கரஸ் ஒருத்தன் தான் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சாக்கா மார்டினெல்லாம் வந்து இஷ்ட எதுக்கு ஓடுறானுங்க. சாக்காலாம் வந்து என்ன விளையாடினானே தெரியல, எனக்கு ஒரு மாதிரி பயங்கர டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. ஸோ ஒரு இடத்துல சாக்கா ஓடி இருப்பான், ஓடிகா நல்ல ஒரு த்ரூ பால் போட்டிருப்பான். அப்பதான் மவுண்ட் பால் எடுத்துருவான் அவன்கிட்ட இருந்து. அந்த மாதிரி தான் ரன் நம்ம கொடுத்திருந்தா அப்ப நம்ம ஓடிகாட இன்னும் போட்டு அடிக்கலாம். ஆனா நம்ம ஆட்கள் ரன்னே வந்து பெருசா ஒழுங்கா கொடுக்கல. ஸோ அது ஆனா ஆட தான் வரும். அங்கதான் லைட்டா எனக்கு ஹார்ட் அட்டாக். ஏன்னா இந்த மாதிரி நீ ஒரு மேட்ச் கூட ப்ரீ சீசன்ல ஆடவே இல்லையப்பா. ஆடி இருந்தா நம்ம இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி போயிருக்கலாம். ஆனா வந்து அந்த கட்ஸையும் நான் பாராட்டுறேன். ஏன்னா பேஸ்கெட் பால் மேட்ச் ஆடக்கூடாத ஒரே டீம் வந்து பிரீமியர் லீக்லனா வந்து யுனைடெட் தான். நம்ம அவங்க கூட போய் பேஸ்கெட் பால் மேட்ச் ஆட ரெடியா இருந்தது பாராட்ட வேண்டிய விஷயம். அது நான் எதிர்பார்க்கல. ஸோ அதான் ஒரு இதுதான் கூலி படம் மாதிரி தான்.
அப்படி இப்படி நம்ம தேத்த வேண்டியதுதான் மேட்ச். அதாவது வந்து ஒரு சில நேரங்கள்ல வந்து நல்லாவும் இருந்தது, ஒரு சில நேரங்கள்ல வந்து கொஞ்சம் ஏன்டா என்னடா நடக்குதுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸ்ரவன், யோர் தாட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த கோல் போச்சு நமக்கு. பட் அந்த கோலை தாண்டி நம்ம விளையாடின விதமோ இல்லை நம்ம லிட்டரலி நத்திங், வி கிரியேட்டட் நத்திங் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஆக்சுவலா 1-0 நம்ம உள்ள போனது வந்து கண்டிப்பா வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஒரு அந்த நேரத்துல வந்து எப்பா நெஞ்ச பிடிச்சிட்டு நிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, எப்ப வேணா உள்ளுக்குள்ள ஒரு கோல் வரலாங்கன்னு. பட் ஆனா வர கிரிட்டிசிசம் வந்து நம்ம 2வது கோலுக்கு போயிருக்கணுங்கிற ஒரு கிரிட்டிசிசம் வருது. நம்ம வந்து போன சீசனுமே நம்ம சொல்லியிருந்தோம், இதெல்லாம் வந்து ஒரு டிரா வந்து ஒரு ஒரு வின் வந்து டக்குன்னு டிரா மாறும், ஒரு டிரா டக்குன்னு லாஸா மாறுங்கிறது. Do you think we should have gone for another goal? நோ. ஏன்னா நீங்களே ஆல்ரெடி 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற ஷார்ட் கமிங்ஸ் பத்தி பேசுறீங்க நிறைய. லைக் இவர் ஹேமந்த் ப்ரோ சொன்ன மாதிரி பால் நிக்கவே இல்லை காலில். ஒரு சில ஒரு சில பாஸ்லாம் வந்து எப்படி சொல்றது, டேய் நீங்களாம் ப்ரொஃபஷனல் ஃபுட்பாலர்ஸ் ஆடான்ற கேட்குற அளவுக்கு இருந்துச்சு ஒரு சில ரன் ஆஃப் எல்லாம். மேபி நான் ஓவர் எக்ஸாஜரேட் பண்றேன் இல்ல இல்ல இல்ல, பட் கரெக்ட் தான், எனக்கு கரெக்ட் தான், கரெக்டா பேசுறீங்க நீங்க. கரெக்ட் தான். எனக்கு வந்து என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க. செகண்ட் கோல் போகலாம் வாய்ப்பே இல்லை. மேபி நம்ம கிளிக் ஆயிருந்தது அப்படின்னா மேபி ஒரு செகண்ட் கோல் போகிற வாய்ப்பு இருக்கு. இட் டிடன்ட் கிளிக். வெரி குட் பாயிண்ட், வெரி குட் பாயிண்ட். யா யா யா, கிளிக் ஆயிருந்து நல்லா விளையாடி நம்ம வந்துட்டு இப்போ ஒரு ஹோம்ல ஒரு கேம் எப்படி அப்ரோச் பண்றோமோ அந்த மாதிரி அப்ரோச் பண்ணியிருந்தோம்னா செகண்ட் கோல் கான்ஃபிடென்ட்டாகவும் போகலாம். நம்ம காலிலே ஒட்டாத. இப்போ சாரி, கோ ஆன். ஸோ காலையில் அவுட் ஆகும்போது எப்படி செகண்ட் கோல் போக முடியும்? பட் நான் பாசிட்டிவ்ல இருந்து கொஞ்சம் ஆட் பண்றேன். ஐ திங்க் நான் வந்து ரொம்ப ஃப்ராங்கா சொல்ல போனா கண்ணு வந்து இந்த ஒரு பிளேயர் மேல மட்டும் தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. கேலஃபியரி பிக்கஸ்ட் பாசிட்டிவ் வந்து எனக்கு அவன் தான். அவன் ஒருத்தன் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவன் என்ன பண்றான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஐ திங்க் நம்ம ஸ்பெசிஃபிக் பிளேயர் வைஸ் பத்தி பேசும்போது நிறைய அவனை பத்தி பேசுவோம். பட் எனக்கு வந்து பிக்கஸ்ட் டேக்அவே வந்து அவன் தான். ஏன்னா அவன் ஒருத்தன் தான் வந்து கேம் வந்து அந்த கேம் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்கல்ல, ஏதோ சம்திங் சரியா நடக்கல அப்படியே லைக் ஜார்ஜின் ஜின்செங்கோ நிறைய அவனுக்கு நெகட்டிவ்ஸ் நிறைய விஷயம் இருக்கலாம், அதெல்லாம் அண்டர்ஸ்டுட் தான். பட் இந்த கேம் இன்டெலிஜென்ஸ் ஒன்று இருக்கு. ஓகே, இன்னைக்கு இன்னைக்கு கிரகம் சரியில்லை, ஏதோ தப்பா நடக்குது. இந்த இவர் சொல்லுவார்ல வடிவேல், மாகடா நாளைக்கு எல்லாரும் சேஃபா இருக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி. சரி ஓகே, கொஞ்சம் மாதிரி ஏதோ போயிட்டு இருக்கு. நம்ம நம்ம லெட்ஸ் டேக் சம் பொசிஷன்ஸ் வேர் அந்த பால் வந்து ரீடைன் பண்றதுக்கு, பொசிஷன் ரீடைன் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், பால் கொஞ்சம் ஃபார்வர்டு கொண்டு போறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு அவன் சிங்கிள் ஹேண்டடா பண்ணிட்டு இருந்தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ரன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அவன் மூவ்மெண்ட், அவன் வந்து பண்ணது எல்லாமே லைக் டேய் இதுதான்டா இந்த மாதிரியான ஒரு கேம் இந்த டீமோட நம்ம பண்ண வேண்டியது. அதுக்கு நீங்க வந்து லைக் ஓவரால் டீம் அவன் ஒரு தனி வேவ் லென்த்ல இருந்தா மத்த அட்டாக் பண்றப்ப மத்தவங்க எல்லாரும் வேற ஒரு இதுல விளையாடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா. அண்ட் சாக்கா வந்து கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த கேம் போனான்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று, இந்த ரைட் சைடு ரைட் ஆஃப் ஸ்பேஸ்ல அவுட்லெட் வந்து ஜோக்கரஸ்க்கு டைரக்டா பால் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க, எஸ்பெஷலி கோல் கிக்ஸ்ல இருந்து. டேவிட் ரயா எவ்ரி டைம் ஹி வெண்ட் ஃபார் ட்ரைங் டு ஹிட் டு ஜோக்கரஸ் டைரக்ட்லி. அது ஒரு பிரச்சனை. இது இது ஆக்சுவலா எனக்கு என்ன தெரியுமா இதுவா இருந்துச்சு, சாரி டு கட் யூ ஆஃப் ஷ்ரவன், ஒன் செகண்ட். இதுல என்னன்னா நம்ம ப்ரீ சீசன்ல கடைசியா பில்பாவ் கேம்ல கூட டைரக்டா சாக்காக்கு பால் போட்டுனே இருந்தோம். எனக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, டைரக்டா வந்துட்டு எல்லா பாலுமே வந்துட்டு ரைட் விங்க்கு போயிட்டே இருக்கும். இதுல என்னடான்னா வந்துட்டு சுத்தமா வந்து இது அந்த அந்த ஒரு இதுல இருந்து வந்து டோட்டலி டீவியேட் ஆகி ஹெட்டர் வந்து வின் பண்ணாத ஒருத்தனுக்கே வந்துட்டு டைரக்டா வந்துட்டு கண்டினியூஸா பால் போய் 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 ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். எனக்கு அதுதான் வந்து லைக் ஃபுல்லா இது என்ன மொத்தமா வேற மாதிரி இருக்கேடா, அது என்ன நீங்க வந்து ட்ரை பண்றீங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது ஒண்டிதான் மெயினா. அது வெரி கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு அந்த பாட்டுயா. அதான் நம்ம லாங் பால் யோக்கரஸ்க்கு அடிச்சதோட லாஜிக் நான் எப்படி பாக்குறேன்னா, அவனுக்கு அடிச்சு அவன் லூஸ் பண்ணா கூட செகண்ட் பால் நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் படிச்சோம். நம்ம செகண்ட் பால் ஜெயிக்கவே இல்லை. நம்ம அங்கதான் வந்து யுனைடெடுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கணும். அவனுங்க வந்து நம்மள ஒரு செகண்ட் பால் கூட நம்ம ஜெயிக்கவே இல்லை. தேடிட்டு இருக்காரு, எங்கடா ரைஸ் எங்கடா இருக்காரு அப்படின்னு பார்த்தா நேற்று ரைஸ் மேட்ச்ல வரவே இல்லை. அதுக்குதான் செகண்ட் பால் ஜெயிக்கிறதுலாம் தான் அவனோட மெயின் ஸ்ட்ரென்த்து. ஆனா வந்து அவனால கேம்ல வரவே முடியல. அவங்க அப்படி பக்கத்துல இருந்த போது அவனுக்கு நம்ம அவுட் டுவெல் பண்ணி வெளில வந்துட்டானுங்க அவனுங்க. ஸோ அங்கதான் வந்து எனக்கு தெரிஞ்சு லைட்டா ஹர்ட் ஆயிட்டேன். எஸ் ரவன்.
ஏன்னா லாங் பால் வந்து இப்போ ஆன் திஸ் சைட் ரைட் ஹாஃப் ஸ்பேஸ் அந்த பக்கம் இருந்துச்சு. ஸோ மார்டின் ஓடகார்டும் சாக்காவும் ஐ எம் நாட் ஷுர் தே ஆர் த பெஸ்ட் when it comes to winning செகண்ட் பால். ஸோ ரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக லெஃப்ட் சைட் சென்டர் மிட்ஃபீல்டராக இருந்தான். ஸோ அவ்வளோ தூரம் வந்து செகண்ட் பால் வின் பண்ணி அதுக்கப்புறம் எஸ்பெஷலி கேலிஃபோர்னியா ரொம்ப ஹையாக ஆடும்போது ரைஸ் வந்து இன்னைக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் அடாப்ட் ஆக கொஞ்சம் அவனுக்கு டைம் ஆகும். லூயிஸ் கெல்லி கூட விளையாடும் போதும் கேலிஃபோர்னி கூட விளையாடும் போதும் அவனோட லெஃப்ட் சென்ட்ரல் மிட்ஃபீல்டாக அவன் விளையாடும் போது அவன் கேம் வந்து கொஞ்சம் இதாகும். ஸோ அதாவது நிறைய எப்படி சொல்றது, நிறைய பீசஸ் வந்து அங்கங்க ஒர்க் ஆகல. அதையெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆம்பிளிஃபை ஆகி ஏதோ கம்ப்ளீட்டா நம்ம மோசமா ஏதோ விளையாடாத மாதிரி இருந்துச்சு. இது மாதிரி நான் ஆக்சுவலா 23-24 அந்த சீசன் ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். நிறைய ஃபர்ஸ்ட் 7-8 கேம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ டாஜி வின் பண்ணி 98 மினிட் கோல் அடிச்சு அது பண்ணி பாத்தீங்களா ஆர்சனல் எல்லாம் நீங்க டைட்டில் டெசிஷன் சொன்னீங்க தேர் ஜஸ்ட் இது பிளா பிளா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் கிளிக் ஆனதுக்கு அப்புறம் ஒன்னு பண்ணோம்ல அவே செகண்ட் ஹாஃப்ல. ஸோ அது கிளிக் ஆகும். ஸோ கிளிக் ஆகும் நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா ஏன்னா திஸ் டீம் பிளேயர்ஸும் வந்து திடீர்னு சாக்காவோ இல்ல ஓடிகார்டோ இல்ல கேப்ரியல் சலிபாவோ அவங்க ஏஜ் கர்வ்ல வந்து தே கேனாட் ஜஸ்ட் கோ பேட் ஜஸ்ட் பிகாஸ் யூனோ ஓவர் ஒன் கேம். ஸோ அது கிளிக் ஆகும். இஸ் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண மாதிரி இன் பார்ட் நிறைய விஷயம் ஒரு மாதிரி கிளிக் ஆகாம போன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். கண்டிப்பா. ஏன்னா வந்து லைக் ஒரு இப்ப நம்ம பேசிட்டு இருந்தால கால்ல பாலே ஒட்டலன்னு ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து காலுக்கு பாலே எடுக்காம லைக் ஈவன் அண்டர் நோ ப்ரெஷர் லைக் உனக்கு சுத்தி வர ஆள் இல்லை, நீ எடுத்துருக்கலாம் பாலை, இல்லாட்டி நீ கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணி பாலை வந்துட்டு பண்ணலாங்கிறப்ப கூட ஜஸ்ட் ஹெட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பால்ஸ் வந்து லாங் பால்ஸ் வந்தப்போ ஏதோ ஒரு ஹோப்ல வந்து நம்ம வந்து ஹெட் பண்ணி விடுவோம், லைக் அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாலா விழுந்து நம்ம எங்க ஏதாச்சும் வின் பண்ணிடுவோங்கிற மாதிரி தான் நிறைய விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடந்துட்டே இருந்தது. பயங்கர ஒரு மாதிரி நீங்க வந்து இப்படி விளையாட மாட்டீங்களே நீங்க, இதெல்லாம் வந்துட்டு போன சீசன் ஆர்சனலோட கம்பேர் பண்ணி பார்த்தா இதெல்லாம் எங்கேயுமே போயிருக்காது. லைக் டக்குன்னு காலில் உட்காந்து நம்ம அதை வச்சு என்ன பண்றோமோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனா பொசிஷன் நம்ம கிட்ட தான் இருக்கும். பொசிஷனே நம்ம கேம்ல இல்லாத எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் 60-40 இருக்கு பொசிஷன் சம்மந்தமே இல்லாம நம்ம இப்படிலாம் விளையாட மாட்டோமே தான் எனக்கு இருந்துச்சு. அது அங்கதான் வந்துட்டு வின்னிங் வைல் பிளேயிங் அக்லிங்கிறது ஒரு பெரிய பெரிய குவாலிட்டி. அது ஆக்சுவலா நம்ம வந்து ரொம்ப அண்டர் ரேட் பண்ற ஒரு குவாலிட்டி. அது வந்து ரெசிலியன்டான டீம் மேல மட்டும்தான் வந்துட்டு அது வந்து அடிச்சு எடுத்து வந்து கடைசியில வந்து ஜெயிக்க முடியும். அது ஒரு நல்ல டீமோட விளையாடுறப்போ அது வந்து ஒரு டெஃபினட் ஒரு பிக் பாசிட்டிவ் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் அகைன் இன்னொரு முக்கியமான பாசிட்டிவ்னா போன சீசன்ல வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு வித் ரெஸ்பெக்ட் டு செட் பீசஸ். நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இருந்து செட் பீஸை ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம கூட பேசிட்டு இருந்தோம் அதுக்கு ஒரு மெயினான ரீசன் வந்துட்டு நம்மளுக்கு அவைலபிள் அந்த கேஸ் இல்லாட்டி என்ஃபோர்ஸ் பண்றவங்க வந்து ஆள் இல்லை. ஹவர்ஸ் இன்ஜுரி ஆனா, கேப்ரியல் இன்ஜுரி ஆனா, அப்புறம் அந்த மாதிரி கண்டினியூஸா போக ஓவரால் எஃபெக்டிவ்னஸே குறைஞ்சுது. அந்த ஒரு விஷயம் வந்து திருப்பி ஃபர்ஸ்ட் செட் பீஸ் உள்ள போனப்போ ஓகே பேக் டு நார்மல், நம்மளுக்கு அந்த செட் பீஸ் ஒர்க் ஆகுது, அந்த அந்த பவர் வந்து நம்ம கிட்ட இருந்து யாரும் இன்னும் தூக்கிட்டு போகலாங்கிற மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேமுக்கு. அதர் டீம் வில் ஆல்சோ பி நோட்டிசிங், பட் இது டெஃபினட்டான ஒரு விஷயம் தான். அது மூணாவது முக்கியமான லைக் அகைன் நான் ரெசிலியன்ஸ் பத்தி சொல்லிட்டேன், எல்லாமே ஓகே ஃபைன். மூணாவது முக்கியமான விஷயம் வந்து நம்ம போன சீசன்ல இருந்து பேசிட்டு இருக்கிற விஷயம் ஃபுல்லி எக்ஸிக்யூட் ஆகல. நம்ம சொன்ன மாதிரி வெர்டிகல் பாசிங் அண்ட் சென்ட்ரல் ப்ரோக்ரஷன் வந்துட்டு ஜாஸ்தி ஆக்கி கொண்டு போகுது. நம்மளுக்கு வந்து ஒரு சில இடங்கள்ல நான் ஆக்சுவலா வந்து ஷார்ட் மேப்பு பாஸ் மேப்லாம் எடுத்து பார்த்தா கூட டி அரௌண்ட் த டி நம்ம இன்னும் ஃபுல்லா பாஸ் பண்ண ஆரம்பிக்கல. பட் ஆனா போன சீசன் இருந்ததை விட மிடில் தேர்ட்ல நம்ம இன்னுமே சென்ட்ரல்ல உள்ள போனோம். நிறைய பாசிங் சென்ட்ரல் போயிட்டு அங்கேருந்து நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா நம்ம ஹாஃப் வே லைன்ல இருந்தே சார்ட் ஆஃப் அந்த செமி சர்க்கிள் பாசிங் போட்டுட்டு அங்கேருந்து திரும்பி விங்கில போட்டு போட ட்ரை பண்ணுவோம். இது இன்னும் ஒரு தேர்ட் வந்து உள்ளுக்குள்ள போன மாதிரி இருந்தது. லைக் ஒரு அந்த மிட்ஃபீல்ட் ஹாஃப்ல இருந்து தாண்டி உள்ளுக்குள்ள இன்னொரு லைன் போன மாதிரி இருந்துச்சு, விச் வாஸ் குட். இங்கேருந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் போனோம். ஏன்னா வெர்டிக்கல் இதுல வந்து பாசிங்ல போடுறப்போ நம்மளுக்கு இது யூஸ் பண்ணாத விஷயம், ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இது யூஸ் பண்ணி. ஸோ திருப்பி முதல்ல சொன்ன மாதிரி தான், இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் டு ரீஇம்ப்ளிமெண்ட் ஆல் ஓவர் அகேன், எஸ்பெஷலி நீ இவ்வளோ தூரம் டியூன் ஆனப்போ. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதையும் நம்ம ஆர்சனலுக்குள்ள ஆட் பண்றோங்கிறது தான். நம்ம வச்சிருக்கிற ஸ்கில்ஸோட தாண்டி இதையும் ஆட் பண்றோம். ஏன்னா நிறைய வந்துட்டு டிரான்சிஷன் டீமும் கிடையாது. நம்ம வந்துட்டு 53 டிரான்சிஷன் ஆப்பர்ச்சுனிட்டியில வந்து 15 தான் ஃபைனல் தேர்டுக்குள்ள போச்சான். யுனைடெடுக்கு வந்துட்டு அதே வந்துட்டு 40 அவுட் ஆஃப் 17 ஆல்மோஸ்ட் 50% ரேட்ல போயிருக்காங்க அவங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுடைய அது ஸ்ட்ரென்த் நம்ம அதை மேட்ச் பண்ணணும்னு ட்ரை பண்ணி இது பண்றது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயமா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்டாட்ஸ் பார்த்தேன், இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நம்ம வந்து
எவ்வளவு யார்ட்ஸ் அப் த ஃபீல்ட் வந்து போறோங்கிற அந்த ஸ்பீட் இருக்குல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறப்போ, அது வந்து நம்மளுக்கு வந்துட்டு போன சீசன்ல வந்து 1.9 இருந்துச்சாம் யார்ட்ஸ் போறோம். லைக் 1.9 யார்ட்ஸ் பர் செகண்ட் போறோங்கிறது. இப்போ இந்த சீசனுக்கு வந்து இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேம்ல 2.2 ஆயிருக்கு அகேன்ஸ்ட் அ குட் டீம் அவே ஃப்ரம் ஹோம். இது வந்து டெஃபினட்டான பாசிட்டிவான சைன் இதெல்லாம். அதே மாதிரி வந்துட்டு நம்ம வந்து எவ்வளவு ஃபாஸ்டா பாஸ் பண்றோம், எவ்வளவு பாசிங் சீக்வன்சஸ் வந்துட்டு, ஏன்னா ஜென்ரலி நம்மளுடைய பாசிங் சீக்வன்ஸ்லாம் 20 பாஸ் போகும் கிட்டத்தட்ட. இதுல வந்து ஆமா நம்மளுக்கு வந்து மொத்தமாவே வந்துட்டு 9 பாசிங் சீக்வன்ஸ் தான் 7 or 7 or more பாசஸ் போயிருக்கு. which could also be the fact that நம்ம பேசுன மாதிரி இவங்களுக்கு கால்ல பால் ஓட்டல, ஒழுங்கா பாஸ் போல, அண்டர் ஹிட்டா இருந்துச்சு, ஓவர் ஹிட்டா இருந்துச்சு எல்லாமே. பட் அகேன் இட் ஆல்சோ ஷோஸ் லைக் நம்ம வந்து டக்கு டக்குன்னு பாலை ரிலீஸ் பண்ணவும் ஒரு சில ஏரியால டிரான்சிஷன்ஸ்ல ட்ரை பண்ணியிருக்கோம். அதோட எக்ஸிகியூஷன்ல தான் நம்மளுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. அந்த இன்டர்ல என்னடா சிரிக்கிற? இல்ல நம்ம ஆட்கள் கண்ட்ரோல் இல்ல நீங்க சொன்னீங்கல்ல, ட்விட்டர்ல புலம்புறானுங்க அப்படியே நம்ம ஃபேன்ஸ். கண்ட்ரோல் இல்ல. அதான் நம்ம இந்த எல்கேஜி பசங்களாம் அம்மா அப்பாவோடய இருந்துட்டு திடீர்னு போய் ஸ்கூல்ல விட்டு அழுவும்ல, அது மாதிரி அழுகுறானுங்க. ஐயோ கண்ட்ரோல் இல்ல. டேய் அது இருங்கடா ஏதோ ட்ரை. போன சீசன் வந்துட்டு பழகி போயிட்டு நம்ம என்ன வந்துடும், ஓகே எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைச்சிருங்கிற மாதிரியான ஒரு இதுல தான் போவோம். அது திடீர்னு இல்லன்னு பார்த்தோன்னே பதறல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. யுனைடெட் 60% பொசிஷனா, ஐயோ அப்படின்றானுங்க, பதறானுங்க அப்படியே. இது எனக்கு பொசிஷன் மீன்ஸ் நத்திங். நம்ம என்ன பண்ணணும்னு ட்ரை பண்றோமோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு பயங்கர ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு நம்ம இன்னொன்னு சொன்னோம், இவன் வந்து கொஞ்சம் வந்து இவங்க அண்டர் ரேட் பண்ணிட்டாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அவன் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டான் யுனைடெட் ஆமா இந்த அளவுக்கு ஆடுவான்னு அவனும் எதிர்பார்த்தானான்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு விஷயமும் எனக்கு வந்து ஒரு சில இடங்கள்ல தோணுச்சு. பட் தேவர் வெரி ஹங்கிரி, நல்லா விளையாடினாங்க, அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. நம்ம வந்து ஓவரால் எடுத்தது தான் பாஸ் கம்ப்ளீஷனும் நம்மளுக்கு வந்து அவங்களோட கம்மி தான். மொத்தமாவே பாஸ் கம்ப்ளீஷன் பெர்சன்டேஜும் ரொம்ப கம்மி. ஃபைனல் தேர்ட்ல பாஸ் அட்டெம்ப்ட்டும் நம்ம கம்மியா தான் போட்டோம். லைக் டச்சஸ் இந்த பாக்ஸுமே நம்மளுக்கு கம்மி தான். ஒரு மாதிரி வந்து ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு அவங்க எப்ப வேணா ஸ்கோர் பண்ணலாம், நம்மளுக்கு வந்து ஒண்ணுக்குமே உள்ள போறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. லைக் அகேன் நான் சொன்ன மாதிரி அல்டிமேட்லி இட் ஆல் கம்ஸ் டவுன் டு வின்னிங் வென் யூ ஆர் நாட் பிளேயிங் வெல். அது வந்து ஒரு பெரிய ஒரு இதுதான். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா எனக்கு இதெல்லாம் தான் தெரிஞ்சிச்சு. நெகட்டிவ்ஸ்னு வேற ஏதாச்சும் தெரிஞ்சா முக்கியமான விஷயம், இப்ப நீ சொன்னதான் நானே எழுதி வச்சிருக்கேன். பீங் லக்கி டு எஸ்கேப் வித் 3 points should have had more control அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன் நானே. சென்ட்ரல்ல வந்து எனக்கு என்னன்னா, நம்ம வந்து ஓப்பனா விளையாடுறோம். சென்ட்ரல்ல வந்து ஆக்சுவலா நிறைய ஓப்பனிங்ஸ் இருந்துச்சு. நம்ம வந்து அதை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணலங்கிறது எனக்கு வந்து ஒரு லைக் நான் ரொம்ப ஹார்ஷா இருக்கணும் இல்லை, பட் ஆனா ப்ரொஃபஷனல் லெவல்ல ஒரு சில விஷயங்கள் நம்ம இது கொஞ்சம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், இந்த எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற விஷயங்கள்லாம் அது கொஞ்சம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் இதுதான், லைக் ஐ வில் கம் டு Shravan ஃபார் திஸ். பேசிக்கலி எப்படின்னா வந்துட்டு we were playing against two players who massively ஓவர் பெர்ஃபார்ம் their XG லாஸ்ட் சீசன். எம்புவமோ அண்ட் குன்யா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் அவங்க தான் ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்கள வந்து நெகேட் பண்றதுக்கு நம்ம ரொம்ப ட்ரை பண்ணாம நம்ம வந்து நம்மளுடைய டிஃபென்ஸை பேக் பண்றது எனக்கு தப்புன்னு தோணல. பட் ஆனா அதை ரொம்ப ட்ரை பண்ணி அவங்களோட எக்ஸ்ஜியை கம்மி பண்ணி அதெல்லாம் வந்து பண்ணி நம்ம பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த 2 பேரோட பண்ணது வந்து எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் வந்துட்டு லைக் எப்படி சொல்றது, ஒரு இதுதான் கரெக்டான விஷயமா பண்ண வேண்டியதுங்கிற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் எனக்கு வந்துச்சு. உனக்கு அந்த மாதிரி தோணுச்சு அந்த மாதிரி? இல்ல எனக்கு வந்து கேம்ல நமக்கு வேற பெரிய பிரச்சனை இருக்கும்போது அந்த பெரிய பிரச்சனை கம்பேர் பண்ணி எனக்கு இந்த சின்ன பிரச்சனை பெரிய மேட்டரா தெரியல. இப்ப நீங்க அதை வந்து அதாவது வந்து ஒரு சின்ன கோடு பக்கத்துல ஒரு பெரிய கோடை போட்டா அந்த அந்த மாதிரிதான். பட் இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு ரியலைஸ் ஆகுது. பட் ஆனா இது வாஸ் எக்ஸ்பெக்டட்ல. ஏன்னா பென் ஒயிட் நமக்கு தெரியும், அவனோட கேம் வந்து டிம்பரோட கேம் மாதிரி கிடையாது. ஸோ அந்த 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 பிளேயர் என்ன ஐயோ, அது எனக்கு அதை பத்தி பேசினா தரும். அந்த பெலரின் மாண்டாயாவா, அது யோசிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி பண்ணும். அந்த ஸ்வான்சி சிட்டியில ஒரு விங்கர் மாண்டாயா வந்து ஸ்வான்சி சிட்டியில மாண்டாயா வந்து அவன் வந்து பெலரின் அந்த லெஃப்ட் விங்கர் வந்து எப்பவுமே வச்சு செய்வான் நம்மள. மொத்த டீமா மிச்சுவா ஸ்வான்சில ஏதோ ஒரு மொத்த டீம்ல இருந்து ஒரு திடீர்னு ஒரு லெஃப்ட் விங்கர் வந்து பிரைம் அலெக்சிஸ் பண்ணி கூட விளையாடுவான் நம்ம ரைட் பேக்ஸ் கூட. மோஸ்ட்லி பெலரின் தந்துடுவாங்க. ஸோ பென் ஒயிட்டோட கேம் வந்து கொஞ்சம் அது அந்த ரிஸ்கி தான். பட் ஐ திங்க் ஏன் பண்ண அப்படின்னா நம்ம இந்த சொன்ன மாதிரி பால் ப்ரோக்ரஸ் பண்ணும், யாராவது வந்து கொஞ்சம் பாலை ஐ மீன் கேரி பண்ணி எடுத்துட்டு போய் அந்த சைட் ரைட் ஆஃப் சைட்ல கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பென் ஒயிட் வரணும்னா ஆக்சுவலி பென் ஒயிட் ஓவரால் ஹேட் அ டீசன்ட் கேம் தான் சொல்லுவேன். ஏன்னா டிஃபென்ஸ் அவனோட
எஸ்பெஷலி அகேன் சம்படி லைக் கியூனா அது அவனோட அந்த ஒன் ஆன் ஒன் அந்த கேம் அந்த மாதிரி இல்லை. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கே தெரியும் அகெயின் சேம், இட்ஸ் நாட் லூயிஸ் கெல்லி, இட்ஸ் கேலஃபேரி. ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது, இந்த வாரெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, ஓகே இந்த டெரிட்டரி நமக்கு போயிடும், எதுவும் பண்ண முடியாது, அதை விட்டுருங்க, நம்ம பால் போச்சுன்னா நம்ம பார்த்துக்கலான்ற மாதிரி அப்படி மேனேஜ் பண்ணவே இருந்துச்சு. ஏன்னா ஆல் த பால்ஸ் தேர் ஹிட்டிங் வேற டைரக்ட்லி டு எம்பூமோ. இன்ஃபேக்ட் பிரென்ட்ஃபோர்ட் வந்து திஸ் இஸ் வாட் தே டு when எம்பூமோ was டைரக்ட்லி ஃப்ரம் ஃபிளக்கன் தானே கோல் கீப்பர், ஆமா சொல்லணும். ஆமா 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 Flecken ஆமா Flecken is a good, he has lot of negatives, but one thing is good is distribution. அவன் வந்து லாங் கிக்ஸ் வந்து கரெக்டாக பண்ணுவான். பிரென்ஃபோர்டோட கேமே அந்த லாங் கிக்ஸ் தான். கரெக்டாக போய் ஏதாவது ஒரு சென்டர் ஃபார்வர்டோ இல்லை பிரைன் இவங்களுக்கோ வந்து கொடுப்பாங்க. தே வின் த சேலஞ்ச் அந்த செகண்ட் பால் எடுத்துப்பாங்க. ஸோ கேலஃபோரி அவனோட பிளேஸ் வெக்கேட் பண்ணதுக்கப்புறம் இட் இஸ் யூ ஆர் கிவிங் லைக் அ ஃப்ரீ பாஸ் டு டு எம்புமோ டு ஹிட் தோஸ் ஏரியல் ஒன்ஸ். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கணக்கே இல்லை. தேவர் ஜஸ்ட் புருனோட்ட பால் வந்தாலும் சரி, இல்லை கேஷமிரோட்ட வந்தாலும் சரி, இல்லை டைரக்ட் கோல் கீப்பர் இருந்தாலும் சரி, தேவர் ஜஸ்ட் டார்கெட்டிங் தட் சைட். ஸோ ஐ திங்க் ஓவரால் எஸ் ரிஸ்கி இதோட மோர் இன்னொரு than முக்கியமான விஷயம், நம்ம லெஃப்ட் லிட்டரலி செகண்ட் ஹாஃப்ல நம்ம லெஃப்ட் வந்து ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. லிட்டரலி ஆளே நிக்காத மாதிரி இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு. எனக்கு டேய் என்னடா இவ்வளவு பெரிய ஓட்டையா இருக்கு அப்படின்னு இருந்துச்சு. டச் என்னன்னு மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. அவன் பால் எப்போ டச் பண்ணான்னு வரையும் எனக்கு செகண்ட் ஹாஃப்ல கம்ப்ளீட்லி ஃபர்காட் தட் இருந்தது. ஸோ ஐ திங்க் லெஃப்ட் சைடு வாஸ் மோர் ஆப்வியஸ்ன்னு நான் சொல்லுவேன் ரைட் சைடோட. ரைட் சைடு ஐ திங்க் ஸ்டில் பெட்டர், பட் லெஃப்ட் சைடு வந்து அதான் அதாவது லெட்ஸ் இந்த ஒரு விஷயத்த கிவ் அப் பண்ணிட்டு லெட்ஸ் ட்ரை டு ஹேவ் அட்வான்டேஜ் அப்படின்றது வந்து அது ஒர்க் ஆச்சு இல்லை. ஐ திங்க் கேலிஃபோர்னியா வாஸ் அட்லீஸ்ட் ஃபார் மீ ஹி வாஸ் அவர் பெஸ்ட் பிளேயர் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஸோ ஆமாமா அந்த ஈஸிலி. ஆமா ஸோ அந்த ரிஸ்க்கு ஒர்க் ஆகலன்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பட் வி கேவ் அப் தட் அண்ட் தென் வி கெயின் அட்வான்டேஜ். பட் நீங்க சொன்னது கரெக்ட், இட் வாஸ் வெரி ரிஸ்கி மூவ் தான். ஆமா அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு இது ஏதாவது சொல்ல வந்தியா ஹேமந்த்? இல்ல எனக்கான ஒரு கவுண்டர் வியூ இருக்கு. நம்ம வந்து போன சீசன் ஃபுல்லா நம்ம சொன்னது வந்து சலீபா கேப்ரியல் டிஃபென்ஸை நம்புங்க, ஒன் ஆன் ஒன் அவங்கள டிஃபெண்ட் பண்ண அவங்க பண்ணுவாங்க, ஏன்னா நம்ம சான்ஸே கிரியேட் பண்ண மாட்டேங்கிறோம், ஸோ ஒன் ஆன் ஒன் அவங்கள ஆட விடுங்க அப்படின்னு சொன்னது. ஸோ அதான் நமக்கு இந்த ஒயிட் கேலிஃபியர் லைனை பார்க்கும்போதே தெரியும் சலீபா கேப்ரியலுக்கு இன்னைக்கு ஓவர் டியூட்டி இருக்கு அப்படின்றது. எனக்கு அங்கே நான் வந்து ஆட்டோவை வந்து நான் பாராட்டுவேன். சரி ஃபைனலி அட்லீஸ்ட் ஒரு 4வது சீசன் நம்புறான் பாஸ், ஃபைனலி சலீபாவையும் கேப்ரியலையும் ஒன் ஆன் ஒன் டீல் பண்ணுவானுங்க இவனுங்க அப்படின்றது வந்து எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அது டு தேர் கிரெடிட் அவனுங்க டீல் பண்ணிட்டானுங்க அல்டிமேட்டா வந்து. ஏன்னா சுபிமெண்டி தான் நிறைய நேரத்துல வந்து பில்டப் பண்றப்ப அவன் தான் நின்னுட்டு இருந்தான் அவங்களோட போயிட்டு வந்து யூஸ்வலா அந்த இது பண்ற 3வது சென்டர் பேக் நிக்கல. ஆமா ஓரளவு நல்லாவே. And just to add one point, Hemant brought a very good point. லிவர்பூலோட கேம் மாடலே அதான். என்ன வேணா ஆகட்டும், எவனுமே இங்க இருக்காதீங்களா, போகடா எல்லாம் பாக்ஸ்குள்ள போய் நின்னுக்கடா, இங்க வேண்டைக் கொனாட்டேன்னு 2 பேர் இருக்காங்க, அவன் பார்த்துப்பா அப்படின்னு அவங்க சொல்லும் போது why shouldn't we also do it with somebody like Gabriel and Saliba? I think we have somebody at the same level, if not better, I would say. So if they can do it, I think நம்மளும் we can take those chances. So maybe I'm biased, நான் திருப்பி அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேலிஃபியரி அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் நான் திரும்பியும் வரேன். ஸோ ஐ திங்க் அவன் ரொம்ப ஒரு குரூஷியலான பிளேயர் நினைக்கிறேன். லாஸ்ட் சீசன் அவன் சைன் பண்ணும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஜுரிஸ்னால இது பண்ண முடியல. அவன் மட்டும் if he keeps going, I think our game model like largely depends on. யாரோ ப்ரிவியூல யாரோ சொன்னாங்க ஆர்சனல் சீசன் இஸ் டிபெண்டன்ட் ஆன் கேலிஃபியரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. யார் சொன்னாங்கன்னு ஞாபகம் இல்லை, ப்ரிவியூ பாயிண்ட்ஸ் நம்ம பேசிட்டு இருந்தோம். அது வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய நம்ம வந்து இந்த விங்கர் வந்து கேஸ் கிரியேட் பண்ணுவான், நம்ம இது பண்ணுவோம், நம்ம ஒரு அது பேசுற நேரத்துல நமக்கு வந்து மேக்சிமம் கேஸ் கிரியேட் பண்ணி ஒரு எக்ஸ்பேக்டர் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் வந்துட்டு கேலிஃபியரி தான் இருக்குது. அவன் ஒரு ஃபுல் பேக்கா இருக்கான், அதனால வந்து அவனை சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கான். அதெல்லாம் எனக்கு அசிங்கமாலாம் இல்லை. ஒரு ஃபுல் பேக் வந்துட்டு இவ்வளவு பண்றாங்கிறப்ப ட்ரெண்ட் அதானே, ட்ரெண்ட் ரைட் பேக் ஆட ஒரு டிஃபென்சிவ் எபிலிட்டிஸ்க்காக எவனாச்சும் பேசுவான், அவன் டிஃபென்சிவ் எபிலிட்டிஸ் பத்தி அவனும் பேச மாட்டான். அவனால என்ன வந்து கிரியேட் பண்ண முடியுதுங்கிறதான மேட்ரு இல்ல. இது வந்து இப்ப கேலிஃபியரி வந்து இஃப் ஹி கேன் கீப் ஃபிட் அண்ட் பிளே த்ரூ த சீசன்னா நம்மளுக்கு வந்து டெஃபினட்டா வந்து ஒரு நல்ல சீசனா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் அதான்
நான் இப்ப சொன்ன ஸ்டாட்ஸ் எல்லாமே வந்து ஆக்சுவலா நான் சொன்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நீங்க வந்து இஃப் யூ வாண்ட் டு ஆக்சுவலி ரீட் மோர் த்ரூ இட்னா கேனன் ஸ்டாட்ஸ்னு ஒரு நம்ம ட்விட்டர்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கும், ஸ்காட் வெல்லிஸ்னு ஒருத்தர் இருப்பாரு. அவருடைய ஆமா. அக்கௌண்ட் பாருங்க, ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கும். அவர் போடுற டேட்டா, அவர் போடுற இன்ஃபரன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து பாயிண்ட்ஸ் வந்து நிறைய சூப்பரா டேட்டாவை எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணி அதுல இருந்து வந்து ஒரு ஓகே நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரியான நிறைய விஷயம் இருக்கும். ஷவுட் அவுட் டு ஸ்காட் வில்லிஸ். அண்ட் அகைன் ஏட்ரியன் கிளார்க் வந்து இப்ப புதுசா வந்து அவர் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்லி அது வந்து எப்பயுமே நல்லா இருக்கும். அவர் வெப்சைட்ல எழுதுறது எப்பயுமே நல்லா இருக்கும். ஒரு இதில் போடுறது நல்லா இருக்கும். அகைன் நம்ம ரிவ்யூன்னு சொல்லணும்னா இதான் ரிவ்யூ. இட்ஸ் நாட் அ கேம் தட் வி ஒரு ஐடியலி வந்து ரிசீவிங் எண்ட்ல நம்ம இருந்து கவலைப்பட்ட மாதிரியான ஒரு கேம், யூனோ ரிவர்ஸ் ஆன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இது ஆக்சுவலா. அந்த மாதிரியான ஒரு கேம்னா நம்ம போயிட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம். பி ஹாப்பி வித் த 3 பாயிண்ட்ஸ். ரொம்ப வந்து இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ண வேணாம். வில் பி ஹாப்பி வித் த 3 பாயிண்ட்ஸ். அண்ட் ஹோப் வந்து லைக் நான் சொன்ன மாதிரி பார்க்காத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது ஆன் த பிச். ஸோ அது வந்துட்டு அந்த இன்டென்ட் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த முதல் 6 கேம்ல வந்து நான் திருப்பி திருப்பி அதையே பார்க்கணுமா அப்படின்னு கேட்டா நான் ஆமான்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இஃப் ஹி கோஸ் பேக் டு ஹேவர்ட்ஸ் ஃபார் ஆன்ஃபீல்ட் நான் அது குறையே சொல்ல மாட்டேன். போகட்டும், நான் நீ உனக்கு செக்யூரா ஆடுறியா, அந்த இடத்துல பாயிண்ட் வேணும். இந்த சீசன்ல பாயிண்ட் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதுதான் மெயினா செய்யணுங்கிற பட்சத்துல இந்த ப்ரெஷர் இருக்கிறப்போ ஆரம்பத்துல ரொம்ப ஆட்டம் காட்டி ரொம்ப ரிஸ்க் எடுத்தெல்லாம் பண்ண தேவையில்லை. இது பண்ணா போறோம். ஸோ இந்த இன்டென்ட் தெரிஞ்சது, எக்ஸிகியூஷன்ல தான் பிரச்சனை இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு மெயினான டேக் அவே ஃப்ரம் திஸ் கேம் அண்ட் ஹோப் திஸ் கலஃபியூரிக்கு இன்னொரு பாயிண்ட் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. நான் பிளேயர் ரேட்டிங்ஸ் சொல்லிடுறியா? ஓகே, எங்கனாலும் ஓகே. ஓகே, ஆமா, அப்படியே அதான் பிளேயர் ரேட்டிங்ஸ்குள்ள போயிடுவோம். அப்படியே அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுவோம். டேவிட் ராயா நான் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். நான் அதான் உனக்கு கரெக்டா கேலஃபியூரியா கொடுக்குறேன். டேவிட் ராயா வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் கொஞ்சம் மொக்கையா தான் இருந்துச்சு. ஆனா அவன் வந்துட்டு அவனால என்ன சேவ்ஸ் பண்ண முடியுங்கிறத சூப்பரா காமிச்சான். ஆக்சுவலா நிறைய நேரத்துல வந்துட்டு நம்ம கேம்ல இருந்து நம்ம வின் பண்ணினதுக்கு ஒரே ரீசன் இவன் தாங்கிறது காட்டுற மாதிரி அளவுக்கு இருந்துச்சு. டிஃபென்ஸ் வாஸ் இம்பெக்கபிள். அதுல வந்து ஒரு பெரிய பெரிய ரோல் வந்து இவனுக்கு இருந்துச்சு கண்டிப்பா. ஏன்னா எனக்கு என்னன்னா, நான் ஏன் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னேன்னா, அந்த சைட் பைண்டர் சூப்பரா டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். ஆக்சுவலா சரியான டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு சென்டர்ல ஒரு பால் ஒன்னு போடுவோம். எனக்கு ஃபர்ஸ்ட் கோவமா இருந்துச்சு. என்னடா நம்ம அந்த எவ்வளவு தூரம்டா போடுறான், அது எப்பறம் நீங்க ஸ்டாப் பண்ணாம இருக்கீங்கன்னு எனக்கு கோவமா இருந்துச்சு. அதனால தான் நான் அதோட கம்பேர் பண்ணா ராயா ஹூஸ் ஜென்ரலி வெரி செக்யூர் வித் ஹிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பயங்கர ஒரு சொதப்பல் பண்ணான். இன்னைக்கு போன கேம்ல ஆக்சுவலா அவன் ரொம்ப நல்லா டிஸ்ட்ரிபியூட்லாம் பண்ணல. ஆனா அதுக்கு அவனோட அஷ்யூர்ட் டிஃபெண்டிங், அவன் வந்துட்டு பால் வந்துட்டு ஷார்ட் ஸ்டாப் பண்றது அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. எந்த பாயிண்ட்லயுமே அதான் நம்ம பேசின மாதிரி முதல்ல இந்த கார்னர்ல வந்துட்டு நம்ம வந்து பிரஷர் போட்டதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அவங்களும் அதே பிரஷர் தான் போட்டாங்க. ஆனா ராயா சூப்பரா அதை டீல் பண்ணான். செம்மையா டீல் பண்ணான். அதை டீல் பண்ணது வந்து நாட் ஓன்லி யூசிங் இஸ் பாடி, பட் அவன் பஞ்ச் வந்துட்டு செம்ம கிளவர் பஞ்ச். அது எல்லாமே எதுவுமே வந்து உனக்கு உள்ளுக்குள்ள எந்த ஒரு டேஞ்சரஸ் பொசிஷன்லயுமே வந்து பால் விழாத மாதிரியான பஞ்சஸ் எல்லாமே. அது கோல் கீப்பிங் ஐக்கியூ வந்து அவனுக்கு பயங்கர ஜாஸ்தியா இருந்துச்சு. அது எப்பயுமே இருக்கு. ஸோ ஹி வாஸ் வெரி குட். யா, ஒரு பாயிண்ட் நீங்க டேவிட் ராய் பத்தி எனக்கு கொஞ்சம் வன்மம் இருக்கு. இது வந்து டேவிட் ராயா வன்மம் will not be accepted. இல்ல டேவிட் ராய் மேல இல்ல, டேவிட் ராய் பத்தி நரேட்டிவ் மேல ஒரு வன்மம் இருக்குன்னு சொல்றேன். ஓகே ஓகே. ஐ டோன்ட் திங்க் அவனை வந்து இதுவே ஒரு பிரைம் ஆலிசன் எடர்சன் பத்தி நான் ஒரு 3-4 இயர்ஸ் அவங்க எல்லாம் கோல் கீப்பிங் ஒன்று எப்படி பேச பண்ணோம். ஆலிசன் இஸ் த மெஸ்ஸி ஆஃப் கோல் கீப்பர்ஸ், எடர்சன் இஸ் ரொனால்டோ ஆஃப் கோல் கீப்பர்ஸ், அது ஆவுன்னு ரொம்ப பேசுறாங்க. ஐ திங்க் டேவிட் ராயா, யூ கேன் சே தட் ஹி இஸ் ப்ராப்ளி தி பெஸ்ட் கோல் கீப்பர் ஃபார் மீ இன் த லீக். ஐ திங்க் ஹி ஹஸ் ஆல்ரெடி ரீச் தட் லெவல். ஐ திங்க் நீங்க இப்போ சொன்ன மாதிரி த லெவல் ஆஃப் கன்சிஸ்டன்சி, இப்போ ஒரு கேம்ல டிஸ்ட்ரிபியூஷன் சரியில்லைன்னா இஸ் ஏபிள் டு காம்பன்சேட் வித் சேவ், இஸ் ஏபிள் டு டூ சம்திங் எல்ஸ், இஸ் ஏபிள் டு காம்பன்சேட் வித் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஓவரால் கேம். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, அவன் ராம்ஸ்டேல் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் கோல் கீப்பரை வந்து ரீப்ளேஸ் பண்ணான்ற ஒரே காரணத்தால தான் அவன் மேல வன்மத்தை இது பண்ணி அவனை பிரிக் பண்ண மாட்டேங்க. இதுதான் என்னோட பாயிண்ட். சத்தியமா இந்த நீங்க நெகட்டிவ் நியூஸ் பண்ண மாட்டீங்க, பட் தீஸ் கேஸ் ஆர் அப்செட் வித் திஸ் கைண்ட் ஆஃப் நான்சென்ஸ். ராம்ஸ்டேல் வந்து கிளப்ஸ் ரெலிகேட் ஆனதெல்லாம் அவன் மேல போட முடியாது, பட் டெஃபினெட்லி இஸ் அ லெவல் ரைசர். ஸோ ஐ திங்க் இஸ் அ வெரி வெரி அண்டர்ரேட்டட்னு சொல்ல முடியாது, பிகாஸ் எவரிபடி கீப்ஸ் டாக்கிங் அபௌட் ஹிம், பட் யூ நோ வாட் ஐ அம் ட்ரைங் டு சே. It doesn't get அவனுக்கு என்ன ரெகக்னிஷன் கிடைக்கணுமோ அது கிடைக்க மாட்டேங்குது. கைண்ட் ஆஃப் நான் ஆலிசன் லெவல் சொல்ல மாட்டேன். ஆலிசன் வந்துட்டு நான் வந்து லைக் எப்படி சொல்றது, செக்குக்கு அப்புறம் ஒரு தாறுமாறான கோல் கீப்பர் நான் பார்த்தேன் பிரீமியர் லீக்ல விளையாடினா அது ஆலிசன் தான். அது வந்து ஒரு மாதிரி டோட்டல் பேக்கேஜ் மாதிரி. பட் ஆனா இது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இவன் மிஸ் பண்றது ஒரு ட்ரோஃபி.
ஒரு ஆமா பிரீமியர் அதான் லீக் நான் வாங்கினா அந்த மாதிரி Premier League இருந்ததுன்னா பாசிபிளி இன்னும் ஜாஸ்தியா பேசுவாங்க ராயாவை பத்தி. அந்த ஒரு விஷயம் தான். ராயா எஸ்டர்டே வாஸ் 8/10. அந்த ஒரு இது ஹெட்டர் சேவ் ஒன்னு, அந்த குன்யாவோட ஷாட், அது கிட்டத்தட்ட பிளாட்டா வர ஷாட்டை தட்டி விடுவானே, மிரண்டுட்டேன் சரியான ஒரு save. நிமிஷம் நானு. ஐ தாட் இட் ஆள் வாஸ் 100% கோயிங் ஃபார் கோல். ஆமா ஆள் நல்லா பூனை மாதிரி இருப்பான் ப்ரோ ராயா கோல் போஸ்ட்ல. எனக்கு அது அவன்கிட்ட ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஹைட் கம்மி தான், ஆனா ஆள் ஆமா நல்லா ஜம்ப், அந்த அஜிலிட்டி. குன்யா சேவ்லாம் முரட்டு சேவ் ப்ரோ. அது கண்டிப்பா சரியான சேவ். அது லைட்டா தட்டி விட்டது அது ஆக்சுவலா. கெப்பாலாம் இருந்தா கை கொடுத்துருக்கலாம் குன்யா. இது இல்ல இல்ல, நம்பால பத்தி நம்மளே தப்பா பேசக்கூடாது. அமைதி. சாரி ப்ரோ. அப்போ அது பழைய இப்ப இது நம்ம bro. சொக்கா போட்டான், அவன் வேற சொக்கா கிடையாது. நீல சொக்கா கிடையாது இப்போ. ஞாபகம் வச்சுக்கணும். கேலஃபியூரி நீ எடுத்துக்கோ ஹேமந்த். கேலஃபியூரி உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு நம்ம ஷவன் ப்ரோ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஓரளவு காலில் நிப்பாட்டின பிளேயர்னா பந்த கேலஃபியூரி தான். நிப்பாட்டி ஒரு சாக்காக்கெல்லாம் ஒரு சூப்பரான த்ரூ பால் போட்டிருப்பான் அவுட் சைட் ஆஃப் த ஃபுட். ஓடிகார்ட் போட்டே நான் பார்த்தது இல்லை அதெல்லாம். ஸோ கேலஃபியூரி போடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. இன்னொரு மேட்டர் என்னன்னா, அவன் சின்ன பையன் நம்ம மறந்துடுறோம் ப்ரோ. ஆள் பெருசா இருக்கிறதுனால நம்ம 22 வயசு தான் ஆகுது அவனுக்கு. ஆமா, அவன் சாக்காவோட சின்ன பையன் அவன் கேலஃபியூரி. சின்ன பையன் அதான். ஸோ அது ஒரு மேட்டர் இருக்கு கேலிஃபியூரி கிட்ட. ஆனா நல்ல கோல் நேத்து அவன் தான் கோல் போட்டான். ஒரு ரன் ஒண்ணு போவான் அந்த இது டிஃபென்ஸ்ல இருந்து. ஓடகார்டு அந்த ஒரு பால் போடுறப்ப மார்டினெல்லி ஒரு பால் ஆக்சுவலா வெளியே தட்டி விடுவான், ஆஃப் சைட் கொடுத்துருவாங்க. செக் கூட பண்ணல, அது ஆஃப் சைடான்னு தெரியல, ரொம்ப ஃபிராக்ஷனல் தான், அது மார்ஜினல் தான் இருந்துச்சு. வெளியே இருந்து உள்ள வந்துட்டு திருப்பி அந்த ஒரு பிளேயர் வந்து பயங்கர கன்ஃபியூஸ்டா இருப்பான். அவங்க பிளேயர் யாரு ஞாபகம் இல்ல, அவன் கூட ரன்னை கீப் அப் பண்ணணுமா இல்ல அவனை விட்டுலாமான்னு தெரியாத மாதிரி ஒரு மாதிரி பாடி அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிட்டான் உள்ளுக்குள்ள. சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. லைக் he was fantastic. Yeah, I agree, definitely agree, he was fantastic. எம்புமோ எல்லோ கார்டு வந்து வாங்கின பிறகு ஆக்சுவலி மார்டினெல்லி கொஞ்சம் அவனை நல்லா சப்போர்ட் பண்ணான். ஆனா வந்து ஆர்டெட்டா வந்து அவனை 60 நிமிஷம் ஆட வச்சது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். அவனுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் தேவை. கண்டிப்பா ஹோப்ஃபுல்லி நம்ம அவனை சீசன் ஃபுல்லா ஃபிட்டா வச்சிருந்தோம்னா டெஃபினட்டா நமக்கு ஒரு பெரிய எக்ஸ்பேக்டா இருப்பான் கேலஃபியூரி. ஸோ 7 கொடுப்போம் கேலஃபியூரி கண்டிப்பா. யா, ஸோ இவன் 8, கேலஃபியூரி 7. ஷ்ரவன் கேப்ரியல். ஓகே, டேவிட் ரயாவே 8, கேலஃபியூரி அவங்க 2 பேர் தான். டேவிட் ரயா மனசு மேட்ச்சு, கேலஃபியூரி எனக்கு மனசு மேட்ச்சு. ஸோ அவங்களே 8-7 அப்படின்னா கேப்ரியல் ஐ மீன் இதன் புட் ராங். பட் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொன்ன மாதிரி நிறைய நர்வஸ் மூமெண்ட்ஸ், தேவையில்லாத நர்வஸ் மூமெண்ட்ஸ், பால் கொடுக்கறது சம்பந்தமே இல்லாம அது எதுவுமே கேப்ரியல் பண்ணலையே. ஆனா அடுத்தவன் பண்ண தப்பதானே கரெக்ட் பண்ணிட்டு இருந்தான் இவன். ஆக்சுவலா நீ யோசிச்சு பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் வந்ததுல இருந்து வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஃபுல்லி ஃபிட்டும் இல்ல அவன், அது தெரியும் செஞ்சுச்சு. பட் ஆனா அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி he was like completely tackling எம்புமோ வந்துட்டு. ஏன்னா எம்புமோ டச் எல்லாம் பெஜாரா இருந்துச்சு நேத்துக்கு. அவன் பண்ணது கரெக்டா, பால் வருது அவன் அப்படியே டக்குன்னு அமுக்குறான் பால. எனக்கு அங்கதான் பயம் வச்சு, அஜ்ஜோ இவன் உள்ள போயிடுவான்னு. அப்புறம் தான் கேப்ரியல்னு ஒருத்தர் இருக்காங்கிறது ஞாபகம் வந்துச்சு எனக்கு. இது உன்னோட ஆர்கியூமெண்ட் கவுண்டர் ஆர்கியூமெண்ட் இது, அவ்வளவுதான். ஓகே, இல்ல மேபி ஐ திங்க் சலீபா வாஸ் ப்ராபபிலி மோர் ஸ்லாப்பி. மேபி நீங்க சொல்றது கரெக்ட். பட் இட்ஸ் அ க்ளீன் ஷேட் அகைன். அதாவது டீமோட இதுபடி லைக் பெஸ்ட் திங் வாஸ் த ஹோல் டிஃபென்சிவ் யூனிட் as one. ஸோ நிறைய மிஸ்டேக் பண்ண தேவையில்ல, அவங்கனால தான் 1-0 வின் பண்ணியிருக்கோம். ஸோ யா, யூஆர் ரைட். ஐ ப்ராபபிலி கிவ் த சேம் 7 டு கேப்ரியல் as well. யா, ஸோ நான் சலீபா ஆல்சோ ஹேட் அ பிரிட்டி குட் கேம். ஒரு சில இடங்கள்ல வந்து அவனுமே நம்ம அந்த ஹேமந்த் நானும் பேசிட்டு இருந்தோம். அதான் முதல்ல ஒரு பாசிட்டிவ்னு எந்த விஷயத்தை எடுக்கிறோமோ அதுலயே நெகட்டிவ் சொல்றதுக்கு ஒரு விஷயம் இருக்குங்கிற மாதிரி தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு சலீபா கேமும். பாசிட்டிவ்னு நிறைய இருந்துச்சு. அவன் வந்து குன்யாவோட நல்லா டீல் பண்ணா, எல்லாமே ஓகே. பட் ஆனால் ஒரு சில இடங்கள்ல ஐ ஃபெல்ட் he was a little shakier than கேப்ரியல். எனக்கு அது வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து நல்லாவே தெரியற மாதிரி இருந்துச்சு. அதுதான் எனக்கு வந்து ஒரு சோர் பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு. பட் யூர் ரைட், கேம் ஜெயிச்சிருக்கோம். நம்மளுக்கு வந்து இது இவங்க தான் கொடுத்துருக்காங்க, க்ளீன் ஷீட்டை மெயின்டைன் பண்றதுக்கு இவங்க தான் கொடுத்துருக்காங்க. கேப்ரியலுக்கு 7 கொடுத்தா, சலீபாக்கு ஒரு 6.5 to 7. லைக் ஃபுல்லி 7 எனக்கு தெரியல, பட் லைக் சலீபாக்கு நீங்க 6 கொடுக்கலாம் ப்ரோ. சலீபா வந்து ஜோன் அவுட் ஆயிட்டான் ப்ரோ நேத்தி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஒரு சில இடத்துல ஆனோம். ஆமா, நம்ம நிறைய இடத்துல கொஞ்சம் நேத்தி சலீபா தண்ணி குடிச்சிட்டான். அவனை நம்மளோட பிளே அவுட் ஃப்ரம் த பேக்ல சலீபா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன் ஜோன் அவுட் ஆயிட்டா நம்ம தூக்கி அடிக்க வேண்டியதான் லாங்ல. ஸோ நேத்தி அது உண்மையிலே அவன் ஜோன் அவுட் ஆயிட்டான். அவன் சலீபா நிறைய இடத்துல நம்ம பால அவன் ரொம்ப
கொஞ்சம் ஓவர் இன்டெலிஜென்ட்டா நிறைய என்னன்னு தெரியல, லைக் நிறைய பாலை கேரி பண்ணி எடுத்துட்டு போய் எங்க தெரியாம இது பண்ணாம அந்த மாதிரி இவங்க பால் ஒட்டல. ஸோ த பாசிங் தட் யூஸ் மேட் எஸ்பெஷலி ஒரு ஒரு அந்த ரைட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து ஒரு கிளிப் பால்லாம் போடுவாங்க தெரியும். சம்டைம்ஸ் வில் கம் அண்ட் வில் ப்ளே த கிளிப் பால் டு டைரக்ட்லி டு ஹூவர் ஆன் த ரைட் ஹேண்ட் சைட். ஸோ அதெல்லாம் எதுவும் பெருசா ஜெல்லே ஆகும். 6 on 10 ஓகே 6.5 on 10 கொடுப்பேன். நான் க்ளீன் ஷீட் வந்திருக்கு, இவங்களாம் அவங்க தான் காரணம் மெயினா. இன்னொரு ஃபிளிப் சைட்ல பார்த்தா ஆக்சுவலாக வந்து கேம் வந்து 90 நிமிஷத்துல வந்து ஒரு 70 minutes இவங்க தான் விளையாடினானுங்க, டிஃபென்ஸாக விளையாடினானுங்க. ஒரு 60 to 60 minutes அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் டிஃபென்ஸ் தான் விளையாடினாங்க. ஸோ அது ரேட் பண்ணியே நான் 6.5 கொடுப்பேன். ஹேமந்த், பென் ஒயிட் நான் அதே 6 தான் ப்ரோ கொடுப்பேன். நான் ரீசெண்டான கேமு கரெக்ட் டைம்ல சப்ஸ்டியூட் பண்ணிட்டானுங்க பென் ஒயிட்டை. அதுக்கு மேலே ஆட வச்சிருந்தா டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம் டப்பா கண்டிப்பா பென் ஒயிட். கண்டிப்பா. ஸோ கரெக்டான டைம்ல சப்ஸ்டியூட் பண்ணானுங்க. ஆனால் எனக்கு அது பிடிச்சிருந்தது, பென் ஒயிட்டையும் கேலிஃபரியும் சேர்த்து இறக்குனது. ஆனால் டைனமிக் 60வது நிமிஷத்துல நம்ம எப்போ 2 பேரை தூக்கி நம்ம கடைசியா பார்த்தோம், எனக்கு அதுவே ஞாபகம் இல்லை. 60வது நிமிஷத்துல அவன் கடைசியா 2 பேரை எப்போ தூக்கினான்ட்டு. ஆமா ஆமா. ஸோ ஓரளவு டீசெண்டான கேமு. பென் ஒயிட்டுமே அதான் ஆட ஆட அந்த ரைட் சைடு கெமிஸ்ட்ரி நல்லா கொண்டு வருவான். அவன் சாக்கா அண்ட் ஓடிகார்டு. ஸோ 6 out of 10. ஒரு இடத்துல ஃபுல்லி ஃபிட்டா இருந்த மாதிரி இல்ல அவன், பட் ஆனா இப்படிதான் ஃபிட்னஸ் கெயின் பண்ணவும் முடியும், வேற வழி இல்ல. ஆமா, குன்யா ஒரு இடத்துல ஆனா என்ன மாதிரி குரோஃப் டவுன் பாது ஏர்ல வர பால் அப்படியே டச் பண்ணி ரிவர்ஸ்ல எடுத்துட்டு போயிட்டு எம்புமோக்கு உருட்டி விடுவான் குன்யா ஒரு இடத்துல. ஒரு ஆப்போனன்ட் ஃபேனாவே நான் அதை ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சரியான டர்ன் பாது. ஆனா ஐ திங்க் ரைட் ஹேண்ட் சைடு ஹோலா ஒரு கிளிக் ஆகும் தெரியுமா, அந்த பெஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு இந்த லீக் மாதிரி ஆடுவாங்க, ஓடிகார்ட், சாக்கா அண்ட் ஒயிட். அந்த மாதிரி கிளிக் ஆகும்போது தான் ஒயிட்டோட பத்தி யாரும் பேச மாட்டாங்க. பட் ஏன் யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னா எவ்ரி கேம் he gives 7.5 8 out of 10. ஸோ nobody talks about it. ஸோ நேற்று அது நடக்கிறதுனால கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் தனியா தெரியுது அவனோட நெகட்டிவ்ஸோ இல்லை அவன் கேம்ல சரியா இன்வால்வ் ஆகல அப்படின்றது வந்து செப்பரேட்டா தெரியுது. யா அப்சல்யூட்லி யா. ஸோ அடுத்த டிஃபென்ஸ் முடிஞ்சாச்சு. ஸ்ரவன், ஜுபிமெண்டி டெபியூ கேம், வாட் டிட் யூ மேக் ஆஃப் இட்? ஜுபிமெண்டி பெருசா அகெயின் இன்வால்வ்மெண்ட் கொஞ்சம் அண்டர்வெல்மிங்கா இருந்துச்சு இந்த கேம்ல, மிட்ஃபீல்ட் லைக் ஆஸ் அ ஹோல். ஐ திங்க் டெம்போ செட்டிங் இதெல்லாம் வந்து he did well. அது வந்து கிளியராகவே இருக்கு. அவனுக்கு வந்து அந்த ஸ்பேஸோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து லைக் ரொம்ப பிரில்லியண்டா இருக்கு. ஸோ அவன் வந்து நம்ம என்ன சொல்றோம், இது மெட்ரோனோம், இஸ் நாட் கோயிங் டு டூ சம்திங், அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாகவும் பெருசாக இது பண்ண மாட்டான், இல்லை ரொம்ப ஏதாவது ஃபூலிஷா இது பிளே பண்ணி இது பண்ண அவன் கிடையாது. ஸோ அவனோட பெஸ்ட் கேம் வந்து நம்ம கிளிக் ஆகும்போது தான் வரும். பட் ஓவராலா பிகாஸ் he said that midfield and forward didn't fit that well and டிஃபென்ஸ்க்கே நம்ம 7 அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ நான் ஜூமெண்ட்டுக்கு 6.5 தான் கொடுப்பேன், which may be hard but I don't think he put a foot wrong. He did what பிசிக்கலி கொஞ்சம் அடி வாங்கினான் ஆக்சுவலா. அந்த பிசிக்கலிட்டி ஆஃப் த லீக் வந்து அவனுக்கு யூஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பா செட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். பிசிக்கலி கொஞ்சம் அடி வாங்கினா அவனுக்குமே பாசஸ்லாம் ஒழுங்கா விழல, நிறைய இடத்துல வந்து விழுந்துச்சு, நிறைய இடத்துல விழல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு அவனுக்கு. ஆக்சுவலி ஆஃப் த பால் நல்லா ஆடினான் ப்ரோ. ஆன் த பாலோட என்ன சர்ப்ரைஸ் பண்ணான், நிறைய இடத்துல பால் சூப்பரா வின் பண்றான். அந்த நேக் இருக்கு பால் ஜெயிக், அது அந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. ஸ்பானிஷ் பியூட்டிஃபுல் ஃபுட்பால் அந்த இதெல்லாம் பார்த்தா நான் நேக்கா வின் பண்றான். ரொம்ப ஜார்ஜினியா மாதிரி இல்ல அவன், லைக் பார்ட்டி மாதிரி இல்ல அவன், ஜார்ஜினியா மாதிரி அவன் ஆக்சுவலா ஒரு சின்ன யங் ஜார்ஜினியா மாதிரி அவன் நிறைய இடத்துல நிறைய விதத்துல. குட் டாக்கிள் எல்லாம் பண்ணுவான், he'll go for the challenge and I think Zouvent is also capable. But yeah, பிரீமியர் லீக் அடாப்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பா டைம். ஒரு ஹாட் அண்ட் கோல்ட் டெபியூ தான் ஆக்சுவலா. ஃபுல்லி மோசமா விளையாடினானு சொல்ல முடியாது, ஃபுல்லி தாறுமாறா விளையாடினானு சொல்ல முடியாது, அந்த மாதிரியான ஒரு டெபியூ தான் கண்டிப்பா. ஆமா யா ஐ திங்க் 6 on 10 ஃபேர் தான் அவனுக்கு. லைக் he wasn't as good as Calafiori or Raya, but 6 on 10 fair தான் அவனுக்கு கண்டிப்பா. ஹேமந்த், டெக்லான் வந்து நேத்து டிசப்பாயின்ட்மென்ட் தான் ப்ரோ. விளையாடுனானா? அதான் என் கண்ணு தேடிட்டே இருந்துச்சு. கார்னருக்கு அசிஸ்ட் போட்டான். ஆமா, பிச்சில் வந்து என் கண்ணு எங்க ரைஸ் எங்க அப்படின்னு தேடிட்டே இருந்துச்சு. நீங்க பாருங்க, நம்ம 1-0 லீடு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், ரைஸ் சப்ஸ்டியூட் பண்றாங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரைஸ் வந்து எந்த லட்சணத்துல ஆடி இருக்கான் அப்படின்றது. ஆமா, ஏன்னா 1-0 டிஃபெண்ட் பண்றதுக்கு ரைஸ் தான் ரைஸ் தான் வந்து ரைஸ் தூக்குறோம்னா பாத்துக்கலாம். பாஸ் கனெக்ட் பண்ணல. இப்ப ஒரு நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த ஸ்டாட்ஸ் நான் பார்த்தேன். ஓடிகார்டு வந்து லிட்டரலா 12 கிலோமீட்டர் ஓடி இருக்கான், ஜுபிமெண்டி 11 கிலோமீட்டர் ஓடி இருக்கான், டெக்லான் ரைஸ் 9 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கான். அதுவே சர்ப்ரைஸ், பிக் சர்ப்ரைஸ்.
பெரிய சர்ப்ரைஸ். ஸோ ஆனால் ரைஸ் வந்து ஒரு நொட்டோரியஸாக ஒரு ஸ்லோ ஸ்டார்டர் தான் ஒரு சீசனில், அட்லீஸ்ட் ஆர்சனலில் நான் பார்த்த வரைக்கும். கொஞ்சம் டீசல் இன்ஜின் மாதிரி. ஆமாமா, போன சீசன்ல ஸ்டார்டிங்ல பேசிட்டு இருந்தாங்களே 100 மில்லியன்லாம் ஒர்த்தா என்று ஆர்சனல் ஃபேன்ஸே கேட்கிறார்கள் அப்படின்ட்டு. ஆமா. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவான். ஆனால் வந்து இத்தனைக்கும் நேற்று நம்ம அவனை ஏறி அந்த நம்பர் 8 ஆடுன்னு கூட சொல்லலை, கொஞ்சம் டீப்பாக ஆடுன்னு தான் சொல்லியிருந்தோம். அங்கேயுமே அவனை வந்து செல்ஃப் எடுக்கல நேற்று ரைஸுக்கு. ஸோ எனக்கு அங்கே தான் bro கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. காசிமிரோ, ப்ரூனோ மிட்ஃபீல்டை வந்து ஜூபி மெண்டி, ஓடேகார்டு, ரைஸ் வந்து டாமினேட் பண்ணலையே அப்படின்ற ஒரு கோவம் வந்து எனக்குள்ளார இருக்கு. ஆனா கேம் வீக் 1 ஓல்ட் ட்ராஃபர்ட் அப்படி இப்படின்னு நானே அப்சல்யூட்லி ஏத்திக்கிறேன். ஸோ அந்த அசிஸ்டுக்காக 6 கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா வந்து அது கம்மியாக தான் நான் கொடுத்துருப்பேன். அது ஏன்னா ball இல்ல, நான் அசிஸ்டுக்காகவே 5.5 தான் கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி தான் விளையாடினான். உண்மையதான் சொல்லி அவனு ஒரு மாதிரி தான் விளையாட, ஒரு மாதிரி கம்ப்ளீட்லி ஆஃபா தான் இருந்தான். நம்ம வந்து லைக் யாரு இவன் தான் என்ஃபோர்சர் மாதிரி, இவன் தான் ஸ்ட்ரென்த் ப்ரொவைட் பண்ணணும், அது வந்து சுத்தமா வந்து ப்ரொவைடே பண்ணல. பட் லைக் யூ செட் கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணுவான். இந்த மாதிரியான ஒரு கேம்ல அவனை சப் பண்றதுங்கிறது ஒரு பெரிய இது. பட் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுவான். பட் யா, இட் கிளாட் இட் ஒர்க்ட் அவுட், அவ்வளவுதான் அந்த இடத்துல. அதுக்கு மேல வந்து அந்த இடத்துல எதுவுமே சொல்ல முடியாது. பட் ஓடகார்ட் நான் எடுத்துக்கிறேன். மெயினாக நான் வந்து பிளான் பண்ணி எடுத்தது என்னன்னா, எனக்கு வந்து அவன் என்ன ட்ரை பண்ணினாங்கிறது பிடிச்சிருந்தது. அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணினாங்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்கு வந்து நிறைய அட்டாக் வந்துட்டு அது வந்து லைக் ஒரு இன்டெலிஜென்ட் பிளேயரு, நீ கேப்டன், நீ மேனேஜரோட பிரெயின் ஆன் த பிட்ச் நீ சொல்றப்போ அட்டாக் எங்க கீல் பண்ணணும், அட்டாக் எங்க கீல் பண்ணக்கூடாதுங்கிறது உனக்கு தெரியணும் மெயினா. அது வந்து லைக் ப்ராபப்ளி இதுதான் ஸ்டார்ட், அவன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பண்றான், அதெல்லாம் கண்டினியூ ஆகுங்கிற ஒரு ஹோப்ல தான் நான் பேசுறேன். பட் ஆனா நேத்து வந்துட்டு அவன் வந்து கேரி பண்ணான், ட்ரிக்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணான், பால் பிளேயர்ஸை இவேட் பண்ணிட்டு போறதெல்லாம் வந்து பழைய அந்த 22-23 ஓடகார்ட் பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா ஒரு கொஞ்சம் ரிஃப்ரெஷ்டா இருந்துச்சு. அதெல்லாம் பெரிய பாசிட்டிவ் கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஏன்னா போன சீசன்லாம் வந்து இப்படி மந்தமா விளையாடிட்டு இருப்பான் ஒரு மாதிரி. அவனுடைய வேலையே வந்துட்டு இறங்கி வந்து டீப்ல இருந்து பால் எடுத்துட்டு போறது அவனோட வேலையே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு உன்னுடைய ரோல் அது இல்ல. உன்னுடைய ரோல் வந்துட்டு அடுத்த ஃபேஸ்ல போயிட்டு பால் போடுறது உன்னுடைய ரோல். அது நீ எவ்வளவு ஃபாஸ்டா நீ அக்செப்ட் பண்ணிட்டு நீ விளையாடுறியோ அவ்வளவு தூரம் டீமுக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. நீ வர்றப்போ ட்ரை பண்ற, எடுத்துட்டு வர பால் எல்லாட்டு ஒரு இதுல வந்து ப்ரூனோ கிட்ட இருந்து அப்படி பாலை தாண்டி எடுத்துட்டு அப்படி அவனோட டாக்கலை இவேட் பண்ணிட்டு அழகா வெளியே வருவான். அந்த மாதிரி எல்லாம் வர்றப்போ மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஓகே சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் த்ரூ திஸ்னு உனக்கு தோணும். பட் நெக்ஸ்ட் இம்மீடியட் ஆக்ஷன் வந்து ஏதாவது சொதப்புற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிட்டான். எனக்கு அதுதான் வந்து பயங்கர டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. லைக் ஆனஸ்டா சொல்லணும்னா, யூ ஆர் கில்லிங் அட்டாக்ஸ் அண்ட் யூ ஆர் மேக்கிங் ராங் டிசிஷன்ஸ் வென் அந்த ஒரு பாஸ் போட்டுருந்தா நம்ம கோல் போயிருப்போம். ஒரு டிரான்சிஷன் அவனே சொல்லுவான், ஆர்டட்டாவே சொல்லுவான், ஒரு 7 டிரான்சிஷன் வந்துட்டு நாங்களே கில் பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டு. அதுல 7 டிரான்சிஷன்ல ப்ராப்ளி ஒரு 5 இவன் பண்ணிருப்பான். எனக்கு அதுதான் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. ஹோப்ஃபுல்லி இது வந்து இம்ப்ரூவ் ஆகுங்கிறத ஒரு நம்பிக்கை. கட்டிங் சைட் பண்ண ட்ரை பண்ணி டிரான்சிஷன்ல பொசிஷன் வின் பண்ணி ஐ திங்க் ஒயிட் தான் பாஸ் கொடுப்போம் ஓடிகார்டுக்கு. டக்குனு கவுண்டர் அட்டாக் மாதிரி போயிடுவோம். போய் எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல வந்து உள்ள கட் பண்றேன்னு சொல்லிட்டு ஐ திங்க் காசமீரோவோ ப்ரூனோவோ யார்கிட்டயோ பால் விட்டுருவான். உடனே ஒரு அவுட் பால் பிரைனோ வரும். அதெல்லாம் வந்து நான் காண்டிட்டேன். அதுதான் எனக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருந்துச்சு ஆக்சுவலா. இவனுடைய இதுலயே வந்து நிறைய இவனுடைய ஸ்டாட்ஸ் பாசிட்டிவா இருந்தாலும் இந்த விஷயம் வந்து ஒரு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டிங் ஃபேக்டரா இருந்துச்சு. இப்ப நம்ம பேசின 2வது கோல் நம்ம போயிருக்கணுமாங்கிறது ப்ராபபிளி அங்கே கூட 2வது கோல் ஒன்று வந்திருக்கலாம். நம்ம வந்து இவ்வளவு தப்பு பண்ணாம இருந்திருந்தோம்னா 2வது கோல் வந்திருக்கலாம். அது என்ன, இவனும் அவங்க ரன்ஸுக்கு யூஸ் ஆகல, அவன் ரன்னர்ஸும் இவன் எங்க போட போறான்னு தெரியல. 2வது விஷயம். 3வது முக்கியமான விஷயம், நம்ம இது ஃபர்ஸ்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் முதல் தடவை பண்றதுனால இது வந்து எப்படி ஒர்க் ஆகுங்கிறதே யாருக்குமே வந்து இன்னும் ஃபுல்லா புரியல. லைக் அதுதான் ஐ திங்க் வி மிஸ்ட் அ ட்ரிக் இன் தி ப்ரீ சீசன். இது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாம் ப்ரீ சீசன்ல. பட் ஹோப்ஃபுல்லி இது வந்து பெட்டர் ஆகுங்கிறது தான் ஒரு நம்பிக்கை. இதை சொல்ல வந்தேன் ஹேமந்த். ஆமா ப்ரோ, நான் 2 பாசிட்டிவ் வச்சிருக்கேன் ஓடிகார்டுக்கு. சொல்லு. ஒன்னு வந்து ஃபிட்டா இருந்தான் நேத்தி. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ஹி லுக் ஃபிட். அது உனக்கு தெரிஞ்சது எனக்கு. இன்னொன்னு வந்து அந்த மடுவக்கே சான்ஸ் நம்ம கிரியேட் பண்ணும்போது அழகான ஒரு ட்ரிபிள் பண்ணிருப்பான்பா. ஜஸ்ட் லைக் தட். அப்படியே அதுதான் ப்ரோ ஓடிகார்டோட கேம். அதான் சொல்றேன், எனக்கு அது அவன் பண்ணுவாங்கிறது எனக்கு புரியுது. பட் அதை தாண்டி நீ வந்துட்டு உன்னுடைய ரோல் கொஞ்சம் மாறுறது, நீ எவ்வளவு ஃபாஸ்டா அடாப்ட் பண்றியோ அதுதான் டீமே மொத்தமா வந்து ரன் பண்ணுது. அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ரோல் உனக்கு. He got better as the game went. I think towards the last 25 minutes is what நீங்க அருண் நீங்க சொன்ன மாதிரி அந்த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஓடிகார்டு அந்த லாஸ்ட் 25 minutes தான் அது வெளில வந்து
ஆமா. சாகாவுக்கு ஒரு டைம்க்கு சாகாவுக்கு ஒரு த்ரூ பால் போட்டிருப்பான். அது அதுதான் அவனோட ஸ்ட்ரென்த். நல்லா அந்த கேப் ஸ்டிப் பண்ணி போட்டிருப்பான். டிலைட் நல்லா பிளாக் பண்ணியிருப்பான் அது. ஆனா ஓடிகார்ட் மேல எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்கு. இந்த த்ரூ பால் உருட்டும்போது ச காலுக்கு உருட்ட மாட்டான் ப்ரோ ஓடிகார்டு. ஒரு மாரி ஆமாமா. அது வைடா போயிடும் ஆக்சுவலா. ஆமா, வைடா ஆமா, போகுது பால். ஆமா. அது வந்து ஒரு நம்பர் 10ஆ வந்து நம்ம அந்த பொசிஷனா பார்க்கும்போது வந்து அது ஒரு கிரைம் தான். ஏன்னா வந்து நம்பர் 10ஓட வேலையே காலுக்கு உருட்டுறது த்ரூ பால் தான். அது வந்து நம்ம ஆள் வந்து எப்பயுமே கொஞ்சம் சைடுல உருட்டுவான். கோகரஸ் ஒண்ணு உருட்டியிருப்பான். சூப்பரா உருட்டியிருப்பான். அதான் நான் கோகரஸ் தலைவன் அங்க போயிட்டு ஒரு அப்ப பாஸ்ட் கிளாஸ் நம்பால எப்பா சரியான டெபியூ நம்பாலுக்கு. ஞாபகம் இருக்கான். கோகரஸ் போயிட்டு டி பாக்ஸ்குள்ளார டேய் அப்படின்ற மாரி. ஸோ அதுக்கு ஆனா அதான் அது அந்த த்ரூ பால் அவன் இம்ப்ரூவ் பண்ணும் ப்ரோ. அவன் கேம்ல ஒரு பெரிய ஃப்ளா இருக்கு. கண்டிப்பா, அது கண்டிப்பா. சாக்காவை கூட எப்பயுமே ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டுருவான். சாக்கா அப்படி இப்படி ஏதோ பண்ணி அங்கிருந்து எடுத்துட்டு வருவான். அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணான். கண்டிப்பா, கண்டிப்பா. ஐ வுட் கிவ் ஓடகார்ட் அகைன் அவனுக்கும் 5.5 on 10 கொடுப்பேன் நான். இப்போ நிறைய லைக் இது வந்து லைக் நான் சொன்ன மாதிரி மிக்ஸ்டு தான், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். பட் சுப்பிமெண்டிக்கு நம்ம 5.5 கொடுக்குறோம்னா இவனும் 5.5 தான். அதுக்கு மேல வந்து லைக் ஐ ஹோப் ஹி இம்ப்ரூவ்ஸ். டெஃபினட்டா வந்து பாசிட்டிவ் சைன்ஸ் நிறைய இருக்கு. நம்ம பேசின மாதிரி இதுல இருந்து பில்டப் பண்ணி தான் போனோம். இது வந்து நான் வன்மத்தால கொடுக்கல. எனக்கு ஜென்ரலா வந்து எல்லாம் ஓடகார்ட் மேல வன்மம் சொல்லுவாங்க. வன்மத்தால கொடுக்கல, நான் ஜென்ரலா தான் சொல்றேன். இது வந்து இப்படிதான் இருந்துச்சு கேம். ஸோ லாஸ்ட் பார்ட் அட்டாக் ஹேமந்த் மார்டினெல்லி. மார்டினெல்லி எனக்கு தெரிஞ்சு வட லண்டன்ல மார்டினெல்லி பத்தி நிறைய பாசிட்டிவா பேசினால நான் தான் நினைக்கிறேன். ஆனா எனக்கே வந்து ரத்த கண்ணீர் வருதுப்பா. அவன் அந்த ஓடிகார்டுக்கு ஒரு பால் போடுவான் பாருங்க. எப்பா செம்ம டென்ஷன் ஆயிட்டேன். ஆனா அதான் ப்ரோ பியூர் கான்ஃபிடன்ஸ் பிளேயர் ப்ரோ மார்டினெல்லாம். அந்த கான்ஃபிடன்ஸ் கேம்ல சுத்தமா கிடையவே கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சில விஷயம் நல்ல. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் பேசிட்டு இருந்த பகடே யார்ட்டே சொல்லிட்டு இருந்தேன், மார்டினெல்லி அண்ட் கெலஃபேரி ஹவ் பீன் லைக் ரியலி குட் சோ ஃபார்னு. என்ன ப்ரோ ரியலி குட்? நான் அட்டாக்ல அவங்க கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்கல. டிஃபென்சிவ்லி சூப்பரா வேலை செஞ்சான். அவன் ஒரு லெஃப்ட் விங் பேக் மாதிரி தான் விளையாடிட்டு இருந்தான். டிஃபென்சிவா மார்டினெல்லி வந்து நம்ம லெஃப்ட் பேக்காவே போட்டு ஆடலாம். அந்த அளவுக்கு திறமை இருக்கு. ஆனா வந்து ஒரு விங்கரா வந்து அவனோட கேமை எவால்வ் பண்ணி ஆகணும். அது ஆனா நம்ம பார்ப்போம். கேவக்கரஸ் வந்தா எனக்கு ஏதோ லைட்டா மாற்றம் இருக்குன்னு ஒரு சின்ன ஒரு ரே ஆஃப் ஹோப் இருக்கு எனக்கு. ஏன்னா அந்த லெஃப்ட் ரைட் சென்டர்ல மாறினா இவன் சென்டர்ல ஆடுவான் அப்படின்னு. ஆனா வந்து நேத்து எப்பா ஒரு ஷாட் ஒன்று எடுப்பான் பாருங்க. நான் பெட்டரா எடுப்பேன்ப்பா. உருட்டி ஏய் டேய். உருந்து போகுதுப்பா பால் அப்படியே பைண்ட் இருக்கு. ஸோ டேய், அது கூட இல்லடா, ஒரு மிஸ் ஒண்ணு பண்ணானடா, நான் பைசைக்கிள்க்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு. பைசைக்கிள் கிக் கூட விடுங்க 50-50 தானே வச்சுக்கோங்களேன். அட்டம் டேய், பண்ணா அத அவன் அழகா தட்டி இருந்தாலே பண்ணிருக்கலாம்டா. இன்னும் நிறைய இது இருந்துச்சு அவனுக்கு. ஆமா கனெக்ட் ஆகல. ஆனா அதான் ஓவராலா ஒரு புவர் கேம் தான். டிரான்சிஷன் ரன்ஸே ரொம்ப புவரான ரன்ஸ் ப்ரோ மார்டினெல்லி. எல்லாமே வந்து கொஞ்சம் ஒழுங்கா ஓடிந்தா நம்ம ஒண்ணுமே ஓடிகார்டை கேள்விப்பட்டிருக்கோம். மார்டினெல்லி எங்க இருக்கான் பால போடுறா அப்படின்னு. மார்டினெல்லி ஓடுறத பார்த்தா எப்பா ஓடிகார்டு மார்டினெல்லியை போட்டு அடிப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே தான் ஆயிடுது. ஸோ அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த டிரான்சிஷன் ரன்ஸ் அவனும் சரி சாக்காவும் சரி 2 பேருமே இம்ப்ரூவ் ஆமா பண்ணணும். ஆமா ஆமா. ஆனா வந்து நேத்தி கலிஃபியர் எல்லோ கார்டு வாங்குற பிறகு வந்து சூப்பரா ஹெல்ப் பண்ணான் அவனுக்கு. இருந்த அந்த டைம்ல ஹெல்ப் பண்ணான். ஸோ பட் ஹிஸ் பொசிஷன் இஸ் தேர் ஃபார் த டேக்கிங். ஆனஸ்டா ஆமா சொல்லணும். கண்டிப்பா. 5 நான் on 10 இதுல மார்டினெல்லி. 5 or சத்தியமா 4 நான் சொல்றேன். 4 கூட இல்ல கொடுக்கலாம். ஸ்கோர் சொல்லுங்க, நான் சொல்றேன். 4 on 10. இல்ல கான்பிடன்ஸ் சரியில்லைன்னு சொல்லி ஏதோ 1-2 கேம்னா பரவாயில்ல. 18 மாசமா கான்பிடன்ஸ் சரியில்லைன்னு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பேசிட்டு இருக்கோம். வன்மோனா இல்ல, பட் ஆல்மோஸ்ட் அந்த ஒரு தெரியல எங்க மிஸ் ஆச்சு. லைக் ஒருவேளை ரொம்ப அவனை ஓவர் ரேட் பண்ணிட்டோமா? லைக் ஓவர் டேலண்ட் கோச் பண்ண மாதிரி தோணுது எனக்கு. அஃப்கோர்ஸ் ஒன்னு வந்து அந்த இஸ் நாட் இன்டு த லெஃப்ட் ஹாஃப் ஸ்பேஸ் எனிமோர் அப்படின்றது. அது வந்து லைக் போன சீசன் ஃபுல்லாவே நமக்கு வந்து டேட்டா பாயிண்ட் இருக்கு அவன் எப்படி ஸ்ட்ரகிள் பண்றான் அப்படின்றது. ஸோ அதான் ஹேமந்த் சொன்ன மாதிரி வித் ஜோக்கரஸ் அண்ட் வித் த வே கேலிஃபோர்னியா இஸ் பிளேயிங், நவ் இஸ் த டைம் ஃபார் ஹிம் டு அந்த பிளாட்ஃபார்மிங் கொடுத்து சொல்றேன். இன்னொரு 6 மாசத்துல அதுவும் நம்ம பார்க்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான். இப்போ ஆல்ரெடி அவனுடைய பொசிஷன் இப்போ ஹேமந்த் சொன்ன மாதிரி இட்ஸ் தேர் ஃபார் த டேக்கிங் கன்ஃபார்ம்டா. இப்போ வந்து இப்போ எந்த ஒரு பெட்டர் ட்ரெடிஷ்னல் லெஃப்ட் விங்கர்னு ஒருத்தன் உள்ள வந்தாலும் ஹீல் பிளே அஹெட் ஆஃப் ஹிம். அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ அவன் பொசிஷன் இருக்கு இல்லையா. ட்ரொசார்ட் பூட்ட கேஸ் அது தெரிஞ்சு போச்சு இப்போ நம்மளுக்கு. அவனை எப்போ வந்து இவனை கூட்டு வராம வந்துட்டு மடுவேக்க கூட்டு வந்தானோ அப்பயே ட்ரொசார்டோட கதை இங்க முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் ஆனா இவனுக்கு இருக்கு ஒரு சான்ஸ் இருக்கு.
அது எவனா கூட்டு வந்து இவனை தூக்கினாங்கன்னா இவன் 4வதா போயிடுவான். 4வதா ஒரு பிளேயரை 180K per வீக்ல வச்சு விளையாடுற அளவுக்கு நம்ம வந்து புளுத்தி கிளப்பு கிடையாது. நம்ம அது வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆயிடும். ஸோ அவனோட இந்த இந்த பாயிண்ட் தான் அவனுக்கு இந்த சீசன் தான் அவனுக்கு லிட்ரலி மேக் ஆர் பிரேக். அவனுக்கு என்ன பண்றான்னு ஆமா பார்ப்போம். யா ஸோ அடுத்து இது வந்து நான் வந்து யோக்கரை எடுத்துக்கிறேன். வெரி பேட் டெபியூ. பட் த திங் இஸ் அவனுக்குமே இன்டென்ஷன்ஸ் நிறைய இடத்துல நல்லா இருந்துச்சு அவனுக்கு வந்து. ஆனா ஒரு சில பேசிக்ஸ் வந்து நிறைய ஒர்க் ஆகல. அதுதான் கொஞ்சம் ஒரியா இருந்துச்சு. பட் ப்ராபப்ளி ரிதம் ஆஃப் த லீக் கொஞ்சம் யூஸ் ஆயிட்டானா அது வரும். ஏன்னா ஒரு சில இடத்துல கிளீனா இருக்கிறப்ப வந்து பால் கண்ட்ரோலே அவனுக்கு வந்து வராத மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சதுதான் அவன் வந்து ரொம்ப வந்து ஃபர்ஸ்ட் டச் பிளேயர்லாம் கிடையாது. அவன் அவன் வந்து ஹை வால்யூம் ஷாட் டேக்கர், அதுதான் கண்டிப்பா. ஆனா ஷாட்டே எடுக்கல அவன். அதெல்லாம் வந்து பயங்கர ஒரு மாதிரி வந்து சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. எல்லா டியூலையும் லூஸ் பண்ணான். ஒரு ஏரியல் வின் பண்ணான்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு ஒரு 10 கிரவுண்ட் டியூல் இருந்துன்னா 4 வின் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். டிலைட்ட ஒரு தடவை தள்ளி விட்டான். இன்னொன்னு அவன் யோரோவை ஆக்சுவலா அவன் வந்து அடிச்சான். அதுக்கப்புறம் விட்டுட்டு திருப்பி எதுக்கு யோரோவை தாண்டி திருப்பி டிலைட்டுக்கிட்டே போய் பேட்டில் பண்ண ஆரம்பிச்சான் எனக்கு புரியவே இல்லை. கரெக்ட். யோரோ வந்து ஆக்சுவலா அந்த இதுல வந்துட்டு யோரோ என்ன பண்றது தெரியாம தான் அவனுக்கு எல்லோ கார்டு வரும்னு நினைக்கிறேன் அந்த சீக்வன்ஸ்ல. பட் ஹி டோட்டலி லைக் அப்படியே விட்டுட்டு ஜம்ப் பண்ணிட்டு இமீடியட்டா போய் டிலைட்டோடய போய் சண்டை போட்டுருந்தான். டிலைட் காட் த பெட்டர் ஆஃப் ஹிம் விச் வாஸ் அன்பார்ச்சுனேட். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கீழே விட வச்சோன்னே ஐ தாட் இட் வுட் லைக் கண்டினியூ. பட் இட் டிடன்ட் கண்டினியூ. ரொம்ப அண்டர்வெல்மிங் டெபியூ தான். பட் ஹோப்ஃபுல்லி திங்ஸ் இம்ப்ரூவ். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி நம்மளும் அவன் ஸ்ட்ரென்த்துக்கு விளையாடல, அவனோட ரன்ஸை நம்ம புரிஞ்சுக்கல. அதுக்கெல்லாம் வந்து அந்த ரிதம் செட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். So I'll say I'll be a little harsh, but I'll give him a 4 on 10. Shravan Saka. கஷ்டமா இருக்கா நம்ம பையனுக்கு கம்மியா ரேட்டிங் கொடுக்கறதுக்கு. நல்லா மாட்டி விட்டீங்க. சக்கா வந்து ஒன் கிளாஸ் பிளேயர். இந்த ஒரு கேம்ல அவன் கம்மியா ரேட்டிங் கொடுக்கறதுனால அவன் கேம் ஒன்றும் மாறி போறது கிடையாது. பட் ஐசோலேட்டடா இந்த கேம் பொறுத்த வரைக்கும் லைக் கண்டிப்பா சாக்காவும் சரி லைக் he was also completely out of the game. செகண்ட் ஹாஃப்ல அகைன் ஓடேகார்ட் கிளிக் ஆகும்போது he also clicked at the same time. இன்னொன்று பிரச்சனை என்னன்னா கேம்ல எனக்கு ஞாபகமா தெரியல, மேபி யாராவது ஞாபகம் சொல்லுங்க, ஒரு அந்த ஓவர்லாப்பிங் ரன் பால் கூட ஒயிட்டுக்கு கொடுக்கவே இல்லை. அது ஏன்னு எனக்கு சட்டமே புரியல. ஏதாவது ஒரு பால் 1v1 கஷ்டப்பட்டான். ஷா வந்து கம்ப்ளீட்டா வந்து அவனை வந்து ஈஸியா இது பண்ணிட்டான். அதே சமயத்துல டோர்குவும் பிடிச்சிட்டான் அவனை. ரெண்டு பேருமே அது நடக்கும். அது டீம்ஸ் வந்து தெரியும். ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா மேன் எப்பவுமே 2 பேர் 3 பேர் 4 பேர் அப்படிதான் இது பண்ணுவாங்க. பட் அகைன் அந்த ஃபிட்னஸ் அந்த இது அதெல்லாம் தாண்டி இப்போதானே போன சீசன் எண்டில் தானே ஹி கேம் பேக். ஸோ அது முடிஞ்சு இப்போதான் ப்ரீ சீசன் வந்துருக்கு. ஸோ ஐ திங்க் ஃபிசிக்கலி ஹி ஸ்டில் ஹேஸ் டு பி தேர். ஆனால் இந்த கேம் பொறுத்த வரைக்கும் ஆனா அப்பா கூட 2 சரியான சான்ஸ் கிரியேட் பண்ணோம். அந்த எண்டுல மடுவைக்கு ஒரு பால் போடுவான், சரியான பால். அதே மாதிரி ரைட்ல இருந்து வந்துட்டு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பால் போடுவான், எவனுமே இருக்க மாட்டான் அந்த இடத்துல. சூப்பர். அந்த ஸ்டாண்டர்ட் சாக்கா லைக் ரைட் க்ளோஸ் டு தி கோல் கீப்பர், நீ வந்து டேப் இன் பண்ண மாதிரி வந்து பண்ணா போறோம். அந்த பால் 2 தடவை அந்த மாதிரி போட்டான். லைக் ஸோ அதுக்கு டசன்ட் மாஸ் த பேட் பெர்ஃபார்மன்ஸ். அதுதான் அது சொல்லிதான் ஆகணும். அந்த 2 பால் போட்டதால இது எப்படின்னா நல்லா விளையாடினாலும் 2 பால் போட்டான். 2 பால் போட்டதால நல்லா விளையாடல அது பொய்யாயிடாது. அந்த மாதிரி தான். ஸோ யா 5 தான் ப்ரோ மேக்ஸிமம் கொடுக்க முடியும். அது மாதிரி ஹோல் அட்டாக் 5. ஏன்னா நம்ம ஓடகார்டு அடிக்கிறோம், மார்டினெல்லி அடிக்கிறோம், சாகா அடியா முட்டை பார்ஷியாலிட்டி காட்டுற மாதிரி ஆயிடும் அந்த பாயிண்ட்ல. என்னதான் நம்ம பையனா இருந்தாலும் வந்து இதுவாதான் விளையாடணும். டிரான்சிஷன் ரன்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணும் ப்ரோ சாகா. ஆமா கண்டிப்பா. ரொம்ப அதான் சொல்றேன்ல, நேத்து ஓடிகார்டுக்கு பால் எடுத்துட்டு ஓடி வரான், எவனுமே பாஸ் போடுறதுக்கு இல்லை அவனுக்கு. அவன் என்ன பண்ணுவான், அது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன் தான் நமக்கு. அங்கதான் இப்போ சாலா மானேலாம் ஈட் பண்ணுவானுங்க அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல. அதுதான் வந்து நம்ம ஆட்கள் லேர்ன் பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. யா ஸோ அது ஒன்று. யா ஸோ மேனேஜருக்கு ஆக்சுவலி நான் ஒரு 8 கொடுப்பேன் ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்டியூஷன் வந்து கரெக்டான டைம்ல பண்ணான். 60 நிமிஷத்துல ப்ரோக்ரஸ் தூக்கி அவர்ஸ் உள்ள கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு கேம் அவன் ஹவர்ஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம். ஆமா, மார்டினெல்லி தூக்கி மடுவகை கொண்டு வந்தது. டிம்பர் அண்ட் ஒயிட், கலிஃபியோரியான் எம்எல்எஸ், ரைஸுக்கு பதிலா மெரினோ. இது நீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு
38 கேம்ல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 கேம்ஸ் will see this substitution. நான் சொல்றது டிம்பர் அண்ட் MLS கமிங் அட் த சேம் டைம் சொல்றேன். திஸ் வில் பி ஆமா ஒரு ரெகுலரா இருக்கும். ம் கரெக்ட். அது அவன் ஒண்ணு டிம்பர் வந்துட்டு அந்த சைட்ல இருந்து பால் விட்டாலும் எவனுமே வந்துட்டு ஃபார் போஸ்ட்டுக்கு பால் போட போறது கிடையாது. டிம்பர் பால் விட மாட்டான் அந்த இடத்துல. அதுதான் அவனுடைய ஒயிட்னா வந்து 1v1 அடிச்சுட்டு பாலை தூக்கி போட்டுருவானுங்க. MLS ஆலையும் டிஃபெண்ட் பண்ண முடியாது அந்த சைடு. இவன் டிம்பர்னா நேத்து ஒண்ணு பண்ணானே டிம்பர் அப்படி ஒரு 3 பேரை மாட்டிக்கிட்டு பால் எடுத்துட்டு வெளியே வந்தான். அப்படியே இப்படி இருந்துச்சு எனக்கு. அப்படியே மணி இந்த மேட்ச்ல வந்து எதுவுமே காண்டா இருக்கிற நேரத்துல இப்படி ஒண்ணு பண்ணியடா ராசா அப்படி இருந்துச்சு எனக்கு ஒரு நிமிஷம். தட்டி அப்படியே ஆமா காசை செதற விட்ட மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பெஜாரா இருந்துச்சு அதெல்லாம் பாக்கிறதுக்கு. யா அது ஒரு பாசிட்டிவ் நேற்று ஆர்டடா கிட்ட. இன்னொன்று வந்து லைனப்புக்கு ஒரு பாசிட்டிவ் ப்ளஸ் 11 பேருக்குமே ஃபர்ஸ்ட் டச் செய்யலாம் நம்ம ஆர்டடா போட்டு அடிக்க முடியாது. அதுதான் எக்ஸாக்ட்லி. எனக்கு வந்து ஸோ எனக்கு அதான் சொன்னேன், பிளான் ப்ராப்பர். எனக்கு பிளேயர்ஸ் ஆன் த பிச் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு நான் ஆர்டடா குறைய சொல்ல மாட்டேன். இது வந்து நம்ம வந்து விளையாடுறதே என்ன பண்ண போறோம் தெரியாம விளையாடி மொக்கையா சுத்தி விட்டு அந்த மாதிரி பண்ணோம்னா வேற. இது என்னமோ ஒண்ணு பண்ண ட்ரை பண்றது வந்து ரெப்படிட்டிவா தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. ஸோ அதனால நான் ஆர்டடா அந்த மேட்சுக்கு அடிக்கவே மாட்டேன். கரெக்டா அவன் என்ன பண்ணணுமோ பண்ணா ஹி இஸ் ஆல்சோ லேர்னிங். அந்த இது கொண்டு வந்திருக்கான் திருப்பி. ஸோ தட் இஸ் டெஃபினெட்லி ஐ வில் அக்ரி வித் 8/10 கண்டிப்பா. ஸோ அதான் ஆர்டடாக்கு ஓரளவு மற்றபடி சப்ஸ்ன்னு பார்த்தா ஹேவர்ட்ஸ் ஒரு 5/10, டிம்பர் டெஃபினட்டா ஒரு 6/10 கொடுக்கலாம். அவனுமே வந்து டிஃபென்ஸ் கடைசியில எண்ட்ல சூப்பரா பிடிச்சானுங்க அவங்களுமே. எம்எல்எஸ்க்கு ஒன்றும் பெருசா இல்லை, கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருந்தான். அவன் கடைசியில வந்து எப்படி அவனுக்கும் பண்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி கஷ்டம் தான் பட்டான். அவனுக்கு மிட்ஃபீல்ட்ல போதா இல்லாட்டி கீழே இருக்கிறதா, ஏன்னா அவ்வளோ பெரிய ஓட்டம் இருந்துச்சு அவனுக்கு. மிட்ஃபீல்ட் போய் ஏறுறதா நம்ம இல்லாட்டி கீழே இருக்கிறதா, அது ஒரு கன்ஃபியூஷனா தான் இருந்துச்சு அவனுக்கு. ரொம்ப அவனுக்கு ஒரு புக்கிங் வேற 5/10 அது ஒண்ணு. வேற யார் வந்தானுங்க? ஹேவர்ட்ஸ், மடுவெக்கே. fully invested in Noni stocks, so no slander for the first 6 months. ஏதாவது சொல்ல வந்தியா? ஆல் ஆஃப் ஷேம் டு பி ப்ரோ மடுவெக்கே நேத்து ஸ்கின். அதாவது ரெஸ்லிங்ல இந்த ரிங்குக்கு சைடுக்கு எடுத்துட்டு போயிட்டு டாக் டீம் போட்டு அடிப்பானுங்க தெரியுமா? அந்த மாதிரி வந்து மடுவெக்கே சைடுக்கு எடுத்துட்டு போயிட்டு எம்புமோவும் அமடோ டாக் டீம் போட்டு ஸ்கின் பண்ணிட்டு இருந்தானுங்க. அப்பதான் நம்ம ஆட்கள் கேன் சம்படி பி ஷிட் தென் மார்டினெல்லி எஸ் மடுவெக்கே ப்ரூவ் தட் அப்படின்னு ரொம்ப ஒரு பேடான பார்த்தோம். ஐ கோட் அக்செப்ட் இட். இது நம்ம ஆளு, இதுக்கு மேல நம்ம தான் அவனுக்கு வந்து இது பண்ணணும். ஸோ கண்டிப்பா வந்து he was good. I won't say he was good, but first game 30 minutes. ஸோ அவனை ரொம்ப வந்து நான் வந்து ஹார்ஷா ரேட் பண்ண மாட்டேன். அதுதான் நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் கேம். ஆமா கரெக்ட் தான் நீங்க சொல்றது. யோகரஸ்க்குமே நான் சொல்லுவேன், யோகரஸ்க்கு விளையாடுங்க நான் ரொம்ப ஹார்ஷா எல்லாம் ரேட் பண்ண மாட்டேன். பட் ஆனா இது அந்த கேமுக்கு வந்து உன்னை நம்பி ஓல்ட் டிராஃபர்ட்ல உன்னை ஸ்டார்ட் பண்றப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டரா எதிர்பார்க்கறதா என்னுடைய ஒரே இதுவா இருந்துச்சு. மத்தபடி இல்ல. மிஸ் கூட அடிக்கலாம் தான் இருந்தேன். அப்புறமா தான் இன்னைக்கு பார்த்தேன் ப்ரூனோ டச் பண்ணிட்டான் பால. இல்ல அது தெரிஞ்சிச்சு, அவன் வர்றப்பவே அவன் ஜம்ப் இதுவா இருந்துச்சு. பட் ஆனா பால் போறப்ப அவன் மேல பட்டது தெரிஞ்சிச்சு. அதுல வேற வந்துட்டு நல்ல வேலை அவன் ப்ரூனோ கால் வச்சான், இல்லாட்டி பாக்கிறதுக்கு இன்னும் அசிங்கமா இருந்துட்டு என்னடா அவன் கரெக்டா வந்தான்டா பாலுக்கு அந்த இதுக்கு. அதெல்லாம் வந்து குறைய சொல்ல முடியாது அந்த பாயிண்ட்ல. லைக் பிகாஸ் அவன் மேல பட்டிருந்தா கூட பால் கோல் போயிருதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சாக்கா ஒரு ஷாட் எடுத்தான், அது டிலைட் சூப்பரா சேவ் பண்ணுவான். சோ இதுதான் வந்து நம்மளுடைய ரிவ்யூ. இது யாரு? மெரினோ ஆக்சுவலா நான் வந்து ஏன்டா வந்தான்னு இருந்தேன். ஆனா வந்து நல்லா கரெக்டா ஒரு ரோல் வந்து பிளே பண்ணிட்டு போயிட்டான். நான் வந்து என்னடா அது ரைஸை தூக்கிட்டு இவனை கொண்டு வரான், சம்மந்தமே இல்லாம 1-0 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா வந்ததுக்கு கரெக்டா ஒரு ரோல் பண்ணான். ஃபவுல் வின் பண்றான் இல்ல, அதான் அவன் வேலை அந்த இடத்துல. மொமெண்டம் ஸ்டாப் பண்றதா அதெல்லாம் கரெக்டா பண்ணான். லாஸ்டா ஒரே ஒரு கேள்வி அதோட முடிச்சுப்போம். அது பெனல்ட்டியா இல்லையா? இல்ல குனியா இல்ல. ஓகே, எனக்கு வந்து அது வந்து 50-50 கொடுத்திருந்தாலும் ஒண்ணுதான், கொடுக்கலனாலும் ஒண்ணுதான். அந்த மாதிரி தான் நான் விட்டுருப்பேன். அது கம்ப்ளைண்ட். குனியாலாம் அல்குனி ஆட்டம் ஆடுவான் ப்ரோ. குனியாலாம் சும்மா அவெல்லாம் வந்து கீழே சலீபா கால் அங்கேயே தான் இருக்கு. இவன் தான் காலை வச்சு. என்னோட பாயிண்ட் அதுதான். சலீபா ஃபுட் பிளான்டடா இருந்துச்சு. இவன் ஃபுட் தான், இவன் தான் பால் எடுத்து வந்து இடிச்சான். சோ அதனால வந்துட்டு நம்ம சைட்ல பெனிஃபிட் ஆஃப் டவுட் வரும். அவங்க வாரில் போய் அதனால தான் பண்ணாங்க. பட் ஆனா I've seen a lot of times where things like this have been given as a pen. சோ அவன் கொடுத்திருந்தாலும் என்னால கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. அதுதான் ஒரு சிச்சுவேஷன். அப்படிதான் பார்த்தேன். அது பெருசா டிஸ்கஷன் இதுக்கே போல பெருசா போல. ரெப்யூட்டேஷனுமே இருக்கு ப்ரோ குனியாக்கு. அவ்வளவு ஈஸியாலாம் கொடுக்க மாட்டாங்க பெனல்ட்டி. ஞாபகம் இருக்கா எமிரேட்ஸ்ல வந்து டைவ் அடிப்பான், கேப்ரியல் காலரை பிடிச்சி ஏய் எந்திரா அப்படின்னு கேப்ரியல். சோ அவனுக்கு அந்த ரெப்யூட்டேஷன் இருக்கு. அதெல்லாம் சும்மா இந்த டிபாக்ஸ்குள்ளார போனாலே குனியா மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம்
கேர்ஃபுல்லா தான் நம்ம டீல் பண்ணோம். ஆனா கரெக்ட், நேத்து அது அது நம்ம கரெக்ட் தான். பெனல்டி கிடையாது. ஆனா அது சும்மா இவனுங்க அழுவானுங்க. பார்ப்போம். அதான் எனக்கு ஐ மீன் லைக் ஐ எம் ஃபைன் வித். எனக்கு நான் கொடுத்திருந்தாலும் ஒன்றும் சொல்லிக்க முடியாது, கொடுக்கலன்னு ஒன்றும் சொல்லிக்க முடியாது. இட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ இதுதான் மக்களே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கேமோடைய ரிவ்யூ ப்ளஸ் பிளே ரேட்டிங்ஸ். தேங்க்ஸ் a lot ஃபார் லிசனிங். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் மீ ஸ்ரவன் அண்ட் ஹேமந்த். ஸ்ரவன் எஸ்பெஷலி காலையில் 2 மணின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் a lot ஃபார் ஜாயினிங் மீ ஃபார் திஸ் ஒன். அதான் தேங்க்ஸ். ஸோ அடுத்த ஒரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். அஃப்கோர்ஸ் டூ வெயிட் ஃபார் த மிட் வீக் ஷோ அண்ட் நம்மளோட லீட்ஸோட கேமோட ப்ரிவ்யூ வரும். ஸோ டூ வெயிட் ஃபார் தட். தேங்க்ஸ் a lot guys. Have a good night.